வணக்கம் நண்பர்களே! வாசிப்பை நேசிப்போம் குழுவின் சார்பாக உலக இலக்கியங்களை வாசித்து வாரம் ஒன்றாக உரையாடி வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்முடன் உலக இலக்கியத்தை உரையாட திரு யுவராஜ் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வாங்க. நீங்க வணக்கம். ஆரம்பிக்கலாம். வணக்கம். எல்லோருக்கும் இனிய வணக்கம். அம் மற்றும் நம்முடைய வாசகர்கள் அனைவருக்குமே. இதுல வந்து முதல்ல உங்களுக்கு நான் ஒரு பெரிய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, இப்படி உலக இலக்கியங்கள பத்தி பேசுறது, அத தொடர்ந்து அத பத்தி உரையாடுறது, யார் யாரெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது தேடி பார்த்தேன். தேடி பார்க்கும் பொழுது, ஒரு 15, 20 வருடங்களுக்கு முன்பு செயல்பட்ட இயக்கங்கள் நெறைய இருக்கு. அது அதுக்கப்புறம் வந்து படிப்படியா குறைஞ்சு, இப்போ சமகாலத்துல எங்கேயுமே யாருமே பேசல. ஏதோ ஒரு பிளாக்ல போட்டுட்டு இருக்காங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு இயக்கமா இப்ப யுனிவர்சிட்டி இருக்கு இல்லையா? ஹார்வர்ட் மாரி யுனிவர்சிட்டில ஒரு சின்ன குழு மாரி பேசிட்டு இருக்காங்க. அதுவுமே தொடர்ந்தெல்லாம் இல்ல. அவங்க நெறைய ரொட்டீன்ல இது ஒரு ரொட்டீனா பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான். அப்போ தொடர்ந்து உலக இலக்கியத்த தமிழ்நாட்டுல இருந்து முன்னெடுத்து, அத வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு நீங்க தான் எ நான் நான் பார்த்த இதுவரைக்கும் நீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். அப்புறம் இதற்கு இந்த புத்தகங்கள நமக்கு தேர்ந்தெடுத்து குடுத்த நம்ம சரவணன் சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே வாழ்த்து, வணக்கம் கூறக்கூடிய நம்மளுடைய எழுத்தாளர்கள், நம்மளுடைய மாடரேட்டர்ஸ் கோமதி சங்கர் சார், அப்புறம் பிரசன்னா சார், ஆமா அவங்க பெயர். அப்புறம் எல்லாருமே நம்ம மாடரேட்டர்ஸ் எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல. லிட்ரேச்சர் ஃபீல்டுல பார்க்கும்பொழுது, இந்த 3 ஆளுமைகள் நம்மளால தவிர்க்கவே முடியல. அதுல நம்ம ஒரு ஆளுமைய தான் இப்ப பார்ப்போம். அவர் தான் வந்து சியான் மியாங் குவான். இந்த புத்தகம் எழுதிய ஆசிரியர். வந்து ஒரு என்ன சொல்றாங்க, இப்ப வந்து இ இந்த புத்தகத்த சொல்றதுக்கு முன்னாடி, இந்த புத்தகத்துக்கு ஆன இன்னொரு களமும் நம்ம சொல்லிடலாம். இவர் வந்து 64ல பிறக்கிற ஒரு காலகட்டத்துல பிறக்கிறாரு. இது என்ன அவருக்கு அட்வான்டேஜா இருக்குன்னா, கொரியா அப்பதான் வளருது. இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த கொரியா மிகப்பெரிய ஒரு இதாகும் இல்லையா? பூமா மாறி ஜப்பானுக்கே போட்டி போடுற அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம், ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அந்த பீரியட்ல இவர் இருக்கிறதுனால, கொரியாவுடைய வளர்ச்சிய அழகா படம் பிடிப்பாரு. இந்த புத்தகம் அததான் பேசும். என்னதான் இது மேஜிக் ரியலிசம் அப்படின்னு ஒத்தை வரியில போட்டிருந்தாலுமே கூட அது இல்ல. இது கொரியாவுடைய வளர்ச்சி, அது என்னென்ன நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம் பேசுது. அப்போ இவருக்கு அந்த காலகட்டம் அழகா இவர் பயன்படுத்திக்கிட்டு இருப்பார். 64ல பிறந்ததுனால, அந்த கொரியாவுடைய வளர்ச்சிய அழகா பார்த்துட்டு வந்து, அத இது ஒரு நாவலா மாத்துன விதம் தான், அவருக்கு வந்து இது புக்கர் ஷார்ட் லிஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்குன்னு நான் நம்புறேன். அதுதான் உண்மையுமே ஓரளவுக்கு நான் பார்த்த ரிவ்யூஸ் எல்லாமே அதுதான் சொல்லுது. இப்போ ஆத்தர் வந்து இது மட்டும் தான் அப்படி இதுதான் பண்ணியிருக்காரான்னா, இல்ல. ஆத்தர் வந்து அவருடைய முதல் வந்து சினிமால எப்படியாச்சும் ஷைன் ஆயிடணும் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் வறுமையான சூழ்நிலை. ரொம்ப வறுமைலாம் இல்ல. ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா சினிமால ட்ரை பண்ணும்போது வீட்ல எல்லாம் நல்லா தான் குடுத்துருக்காங்க. அவரு கொஞ்சம் படங்கள் எல்லாம் கூட எடுக்குறாரு. ஆனா பெரிய சக்சஸ் பண்ண முடியல. அப்போ அவங்க அண்ணன் சொல்றாரு, "இல்ல நீ வேற லிட்ரேச்சர் பக்கம் போயிடு" அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதுறாரு. "ஃபிராங்க் அண்ட் ஐ" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷார்ட் ஸ்டோரி அந்த கொரியால குடுக்குற மிக உயர்ந்த விருது அந்த வருடமே பெறுது. அவர் எழுதின வருடமே பெறுது. அவருக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகம் அதிகமாயிட்டு நாவல் பக்கம் மூவ் பண்றாரு. அப்படி எழுதப்பட்ட நாவல் 2007ல எழுதப்பட்ட நாவல் தான் இந்த வேல் அப்படின்னு சொல்ற இந்த நாவல். கொரிய மொழியில தான் எழுதுறாரு அவரு. அப்புறம் 2023, 24, 23 நினைக்கிறேன். அந்த டைம்ல இது மொழிபெயர்க்கப்பட்டது. ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. மொழிபெயர்க்கப்பட்ட உடனேயே பெரிய கவனத்துல கொண்டு வருது. மொழிபெயர்க்கப்பட்ட ஆசிரியருமே கூட ஒரு மிகப்பெரிய ஆசிரியர் தான். சி அப்படின்னு சொல்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு ஆசிரியர். அவர் வந்து அமெரிக்கால செட்டில் ஆயிருந்தாலும் நிறைய கொரிய மொழிகள அழகா மொழிபெயர்த்திருக்காரு. அது வந்து அவர பாராட்டியே தீரணும். ஏன்னா, நீங்க இந்த இந்த புத்தகம் படிக்கும் பொழுதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மொழிய தான் நான் முதல்ல பாராட்டணும். ஏன்னா, அவ்ளோ சிம்பிளா இருக்குது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த இவ்ளோ சிம்பிள் கொரியாலயுமே இருந்திருக்குமா அப்படின்னு தோணுச்சு. இவரு இங்கிலீஷ்காக இப்படி எழுதியிருக்காங்களா? இல்ல கொரியாலயுமே இவ்வளவு சிம்பிளா இருந்திருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மொழி வந்து பார்க்கும்பொழுது, மொழியுமே நம்ம பார்த்தோம் இல்லையா? ரொம்ப சிம்பிளிஃபைடு ஒரு லாங்குவேஜ் அப்படின்ட்டு. ஏன் சிம்பிளிஃபைடு லாங்குவேஜ் அப்படின்னா, அதுல ரொம்ப எனக்கு பிடிச்சது, தமிழ்ல நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 3 லா, லா, லா அப்படின்ட்டு நாக்க மடிச்சு சொல்லுவோம் இல்லையா? பல்லு கிட்ட வச்சா ஒரு ப்ரொனன்சியேஷன் மடிச்சு, அப்புறம் இந்த கடைசி நா. அதே இத அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. கொரிய மொழியிலயுமே. அந்த ஃபோனடிக்ஸ கொண்டு வந்திருப்பாங்க.
அதுதான் கொரிய மொழிக்கு மிகப்பெரிய பலமா மாறி வேர்ல்டுல பெஸ்ட் சயின்டிபிக் லாங்குவேஜ்னு அவங்களுக்கு இப்போ சொல்றாங்க அதை. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுல வந்து ஃபோனடிக்ஸுமே இந்த நம்மளோட ஃபோனடிக்ஸ் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இங்க இருந்து எடுத்துட்டு போய் சமைக்கிறாங்கன்ட்டு. அதனாலதான் கொரிய மொழி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சில இப்போ வெப் சீரிஸ்ல நம்ம பார்த்துட்டே இருப்போம் இல்லையா? உம்மா, உப்பா இப்படிப்பட்ட மொழிகள் எல்லாம் அதனாலதான் அவங்களுக்கு அது போய் சேர்ந்திருக்கு. அது அதனால நம்ம மொழி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ கொரியால படிச்சாலுமே இந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடா இருக்குமா அப்படின்னு தோணி, கொரியாலயே தேட ஆரம்பிச்சுட்டேன். கொரியால எடுத்து படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் சின்னதா சினாப்சிஸ் இருந்தா கூட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கல. ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் தேடணும். அது எனக்கு ஆசையா தான் இருக்கு. கொரியாலுமே கொஞ்சமாச்சும் படிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மொழி ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கு. நீங்க எடுத்தீங்கன்னா வைக்கவே முடியாது. அவ்வளவு சுவாரஸ்யமா எழுதியிருப்பாரு. ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் தான். நீங்க எங்கேயுமே டிக்ஷனரி எல்லாம் பெருசா நான் புரட்டவே இல்ல. நான் பாட்டுக்கு அப்படியே நம்ம சாதாரண நம்ம ராஜேஷ்குமார் அவர்களுடைய நாவல், பாலகுமாரனுடைய நாவல் எப்படி படிப்போமோ, அந்த மாதிரி எஸ். ராமகிருஷ்ணனுடைய நாவல் எப்படி படிப்போமோ, அதே மாதிரி அழகா படிச்சுட்டே போயிட்டு ஒரு 3, 4 முறை நம்ம நம்ம ஒரு முறை படிச்சா போதாது. ஒரு 4 முறை படிக்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு 4, 5 முறை படிக்கணும். எங்கேயுமே ஒரு தேய்வே இல்லாத ஒரு மொழி. அது எனக்கு அதனாலதான். நான் முதல்ல கதை படிச்சுட்டு என்ன பண்ணேன், அவருக்கு ஆசிரியரை பத்தி சொல்லியிருக்கேன். நான் உள்ள வெளியே போறேன், கதைக்குள்ள போறேன். அந்த அளவுக்கு மொழி பர்ஃபெக்ட்டான ஒரு மொழி. ஆசிரியர் டிரான்ஸ்லேட் பண்ணவருக்கு கண்டிப்பா அவருக்கு பாராட்டியே தீரணும் அது. இப்போ ஆசிரியரை பற்றி முடிச்சாச்சு. இப்போ கதைக்குள்ள நான் போறேன். ஓகே. இந்த வேல் அப்படிங்கிறது திமிங்கலம் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டோம்னா, இதுதான் மெட்டாஃபர் இந்த கதைக்கு. என்னன்னா இந்த வேல் எப்படி ஒரு ஓஷன்ல தனித்து போராடிக்கிட்டு இருக்கோ, அதை போலதான் இந்த பெண் கதாபாத்திரங்கள் தனித்து இந்த இந்த உலகத்துல போராடுற மாதிரியான ஒரு கதை. அதுதான் இதுல அந்த கிம்பாக் அப்படிங்கிற அந்த பெண் தான் வேல் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கூட மெட்டாஃபரா ஒரு ஒப்புமையா நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் அவங்கதான் அதை வாட்ச் பண்ணி அதோட இன்ஸ்பயர் ஆயிடுவாங்க. அந்த இது அதனாலதான் வேல் அப்படிங்கிற இந்த கதை டைட்டிலுக்கானது. எனக்கு அந்த இடத்துல நம்ம இந்த சொன்னோம் இல்லையா, ஒரு அழகற்ற ஒரு பெண். இதை இதை ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த பெண் வந்து அவங்க எப்படி ஆசிரியர் குறிப்பிடுவாங்கன்னா, நீங்கள் உடையே இல்லாம இந்த பெண் படுத்துட்டு இருந்தா கூட யாரும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அப்படியான ஒரு உருவமைப்பு. எந்த ஒரு நாலேட்ஜ், எந்த ஒரு சென்ஸுமே இல்லாத அழகற்ற ஒரு உருவம். அந்த பெண் வந்து ஒரு 20 வருடம், 25 வருடங்கள் வரைக்கும் நொமேட் மாரி சாப்பாடு எங்க கிடைக்குதோ அங்க பார்த்து போறது, வர்றது, கிடைக்கிற இடத்துல சாப்பிடுறது, தூங்குறது இப்படிதான் அவங்க போயிட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. எதை பத்தியுமே யாருமே அவங்கள பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஊருமே அதை பத்தி அந்த அம்மாவை பத்தி கவலைப்படாது. அப்போ அந்த அம்மா இப்படியே எங்க சாப்பாடு கிடைக்குதோ அங்க சாப்பிடும். காசை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோ. இதுதான். ஆனா அது என்னன்னா ஒரே ஒரு வேலை பண்ணும். பணத்தை சேர்த்து வச்சுட்டே இருக்கும். அதுதான். அது பணத்தை மட்டும் கொஞ்சம் எங்கேயாவது பத்திரமா வச்சுக்கும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த கதை அடுத்தது என்ன நகரும்னா, ஒரு பணக்கார வீட்டுக்கு வேலைக்கு போகும். அது ஒரு பணக்கார வீடுங்கிறதுனால நிறைய வேலைக்காரர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஆண்கள், பெண்கள் எல்லாமே இருப்பாங்க. அந்த இடத்துல அங்க இருக்கிற வேலை செய்யற ஆண்களுக்கு கூட யாருக்குமே இந்த அம்மா மேல ஒரு பெரிய ஈர்ப்பே வராது. அஹ் உடலாலும் சரி, எந்த விதத்திலுமே யாரையுமே ஈர்க்காத ஒரு உருவம் இது. அப்படியான ஒரு உருவம். அப்போ இது என்னன்னா, அங்க இவளுக்கான வேலைன்னா கிச்சன்ல ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு அந்த அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கும். இதுதான் அந்த அம்மாவோட வேலை. யாரு பெண்களும் பேச மாட்டாங்க, ஆண்களுமே பேச மாட்டாங்க. யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இது ஒரு உருவமாவே யாரும் நினைச்சுக்க மாட்டாங்க இருக்கிற மாதிரியே. அதுவும் அந்த அம்மா எதுவுமே கவலைப்படாது. ஏன்னா இத்தனை வருடமா அப்படி வாழ்ந்ததுனால அவங்களுக்குமே எதை பத்தியுமே கவலை இருக்காது. அவங்க சாப்பிடுவாங்க, காசு கொடுத்தா வாங்கி வச்சுப்பாங்க. அதுக்குதான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த வீட்ல ஏன் அந்த வீட்டுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரே ஒரு பையன் தான் இருப்பான். அந்த பையன் வந்து கொஞ்சம் அரக்கு இருக்கு. ஆஃப் ஃபிட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவனுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அந்த பையனை பார்த்துக்கிறதுக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருப்பாங்க. அவனை குளிப்பாட்டுறது, அவனுக்கான உணவு குடுக்கறது, மருந்து குடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிதான் அந்த வீடு போயிட்டு இருக்கும். இந்த பொண்ணு அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டா. ஆனா அந்த பெண்ண அந்த அந்த பையன பார்த்துக்கிறதுக்கு ஒரு நாள் யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன ஆகும்னா, இந்த பெண்ண கிட்ட சொல்லுவாங்க, "நீ போய் அவன ட்ரெஸ் மாத்தி விடு. இது உணவு குடுத்துட்டு ட்ரெஸ் மாத்திட்டு உணவு பெரிய பையன் தான். ஒரு 16 வயசு பையன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வயசுக்கு வந்துருவான். அந்த வயசுல இருக்க ஒரு சின்ன வயசுல அவங்களுக்கு தெரியாது. பெரிய வயசு ஆக ஆக அவன் ஒரு டீனேஜ்க்கு மேல வரும்பொழுது உடை மாத்தும் போதெல்லாம் ஒரு மாதிரி எல்லாருக்கும் இம்ப்ரெஸிங்கா இருக்கும். சின்ன பெண்கள் எல்லாம் வேலைக்கு போக மாட்டாங்க. அந்த வேலை செய்யறதுக்கு. ஆண்களுக்கு போவாங்க. இல்லன்னா இந்த பொண்ண தான் அனுப்பி விடுவாங்க. இதுதான் எத பத்தியும் கவலை இல்ல. நீ போ அப்படிங்கிற மாதிரி இதுகிட்ட அந்த வேலைய குடுத்துருவாங்க. இதுவுமே அத பத்தி கவலைப்படாம அது பாட்டுக்கு வரும், குளிப்பாட்டும், உடை மாத்தி விட்டுரும். அப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு மாரி நிகழும் பொழுது
இந்த பெண்ணுக்கான ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா? அந்த பையனுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா இந்த பெண்ணுக்கான அந்த உணர்வு என்ன பண்ணுதுன்னா, இவங்கள யாருமே சட்டை பண்ணாததுனால, இந்த பெண் என்ன பண்ணுவான்னா, இரவுல இந்த பையன சந்திக்க போவா. யாருக்கும் தெரியாம. ஒரு சின்ன ஒரு பிசிக்கல் இன்டிமசிக்காக தேடி போவா. அவ்வளவுதான். போவா, கொஞ்ச நேரம் இருப்பா, திரும்பி வந்து படுத்துருவா. ஆனால் எவ்வளவு நாள் இத மறைக்க முடியும்? இல்லையா? பெருசாலாம் ஒண்ணும் மறைக்க முடியாது. எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. டக்குன்னு அந்த ஊர்ல இருக்கிற வேலைக்காரர்கள் எல்லாம் அசல் புசலா பேச ஆரம்பிச்சுருவாங்க. பேசி ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பெண் இரவுல இந்த மாரி கிளம்பி போறா அப்படிங்கிறது. அப்போ ஆஸ் யூசுவல் இந்த மாரி அவங்க அந்த பையனோட இருக்கிறத அந்த வீட்டுக்காரம்மா தான் இருக்கும். அத பத்திலாம் ஒண்ணும் இருக்காது. அந்த வீட்டுக்காரம்மா கிட்ட போய் கூட்டிட்டு வந்து போட்டு குடுத்துருவாங்க. அந்த அம்மாவ தர தரன்னு கூட்டு இழுத்துட்டு வந்து காட்டி போடும்போது இந்த அம்மா உள்ள அங்க இருக்கிறத பார்த்துரும். பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கிங். இது என்ன இப்படி ஒரு நிகழ்வு நம்ம சின்ன பொண்ணு, சின்ன பையன் இந்த அம்மாவுக்கு வயது கூட. அந்த அம்மாவால ஒத்துக்கவே முடியாது. தன்னுடைய பையன்ட்ட இப்படி ஒரு வரைமுறை மீறிய ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்குன்னுட்டு, ஆ இந்த வேலைக்காரங்கிட்ட சொல்லி அடிச்சு நவுத்தி போட்டுருங்க. இந்த பொண்ண சாவடிங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுவாங்க. போயிடுவா. ஆஸ் யூசுவல் இவன் மேல இருந்த வெறுப்பு எல்லாமே இவன் மேல எந்த ஒரு அக்கறையுமே இல்லல்ல. எல்லாம் போட்டு சரியான அடி. மேல ஆண், பெண் எல்லாம் சேர்த்து நல்லா அடி அடின்னு அடிச்சுருவாங்க. அடிச்சு போட்டு போயிடுவாங்க. போட்டவுடனே இவ அப்படியே ஒரு மாதிரி வெளிய வந்துருவா. சரி இந்த அவ்வளோதான் இந்த வீட்டு கதை முடிஞ்சு போச்சுன்னுட்டு, சரியான அடி. இந்த அடி, அந்த அடி இல்ல. எனக்கு அந்த இடம்லாம் தான் இது என்ன குறியீடுன்னு புரியல. எதுக்கு இப்படியான அடி அடிக்கிறாங்க இந்த பொண்ண? அதாவது ஒரு 2, 3 மணி நேரம் அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. நெறைய இடத்துல அந்த மாரி மிகைப்படுத்தின உணர்வுகள் இருக்கும். ஒரு 3 மணி நேரம் ஒருத்தர் அடிச்சா எப்படி தாங்குவாங்க? எல்லாரும் போட்டு ஒரு பேட் மாதிரி வச்சுட்டு அடி, அடி, அடின்னு கட்டைய வச்சு அடிக்கிற மாதிரி காட்டுவான் சொல்லுவாங்க. அப்படி அடித்தா என்ன ஆகும்? ஆமா. ரொம்ப நாள் அப்புறமா இந்த அம்மா அப்படியே ஊர்ந்துகிட்டு போயிடும். போய் ஒரு ஒரு ரிவர் பக்கத்துல போய் உட்காந்துரும். அதோட இருந்துச்சா, அப்புறம் இப்படி போயிட்டு இருக்கோம். ஒரு 15 நாள் கழிச்சு அந்த அம்மா சும்மா இருக்காது. உடம்பெல்லாம் கொஞ்சம் சரியான அப்புறமா, இரவு 1 மணிக்கு இந்த பையன பார்க்க வரும். அந்த இது நமக்கு புரியுது. வருது. வந்து என்ன பண்ணும், அந்த பையன போய் பார்க்கும். அந்த பையன்கிட்ட போய் சொல்லும். "ஏய் இந்த மாரி நான் வந்திருக்கேன்னோனே" அந்த பையன் ஏய் என்ன நீ வந்திருக்க?" அப்படின்ற மாரி கேட்பான். கேட்டவுடனே, "சரி நான் உன்ன குளிப்பாட்டணும்ல, வா குளிப்பாட்டுறேன்" அப்படின்னும். சரி எனக்கு இப்போ தூக்கம் வருதுன்னுவான். இல்ல வா குளிச்சுட்டு படுத்துக்கோ வா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், நைஸா வீட்ட விட்டு கூட்டிட்டு வந்துருவான். அவன் கொஞ்சம் இதுதான் இல்லையா? கொஞ்சம் அந்த ஒரு மாரி மனநிலை சரியில்லாதனால, அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த பொண்ணு பின்னாடியே வந்துருவான். இவனுக்கும் அந்த தெரியல. அந்த உணர்வு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த பெண் கூப்பிட்ட உடனே இவன் பின்னாடி வந்துருவான். வந்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுவா, கூட்டிட்டு அந்த ஆத்துக்கரை கிட்ட கூட்டிட்டு வந்து, அவன என்ன பண்ணுவா, குளிக்கணும் வான்னு சொல்லிட்டு, ஆத்துல கூட்டிட்டு போய் அவன முக்கி, அ மரணம் அந்த கொண்டு மரணிச்சுருவா. மரணிச்சுட்டு அவன் அவ்வளோதான். அவன் பாட்டுக்கு அதுல பண்ணிட்டு, இவ பாட்டுக்கு கூலா கிளம்பி போயிடுவா. இன்னைக்கு என்னாச்சு? அவ்வளவுதான். இதோட கதை முடிஞ்சுச்சு. இந்த பார்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ இவங்க இந்த அம்மா என்ன நடக்கும்னா, இவ தன்னுடைய வேலைய பார்க்க போயிடுவா. வேற ஊருக்கு போயிடுவா. அந்த இடத்துல ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு அங்க இருக்கும் பொழுது, என்ன நடக்கும்னா, இவ்ளோ வருடம் நடக்காத ஒரு சின்ன சிம்ப்டம்ஸ் வயிறு பெருசாக ஆரம்பிச்சுரும். நெறைய நாள் கழித்து தான் இந்த நிகழ்வு நடக்கும். அந்த 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 இந்த இவங்களுக்கான அந்த சின்ன இன்டிமசி இருந்தது இல்லையா? அதற்கும் இந்த காலத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஆனாலும் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த அம்மா வந்து பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு புரியாது. என்னது? ஏன் நடக்குது? என்னன்னு தெரியாது. சரி இந்த அம்மா என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்கும். இது வேண்டாம். நமக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு இது எப்படி செட் ஆகும்? அதுன்னா நம்மளே எந்த ஒரு அழகுமே இல்லாத ஒரு ஒரு உருவம், நமக்குமே எந்த மரியாதையுமே இல்லாத ஒரு வாழ் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம் உயிர் இருக்குன்ட்டு. நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்டின்னா, அந்த அம்மா எல்லா முயற்சியும் செஞ்சு பார்க்கும். ஆனா எதுவுமே நடக்காது. குழந்தை பொறந்துரும். அந்த ஆணுடைய சாயல் இந்த குழந்தை மேல இருக்கும். அந்த அம்மாக்கு இது என்னடா இது நம்மள விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு வந்துரும். இப்ப இந்த வெறுப்பு தான் இந்த கதை. இந்த அம்மாக்கு இந்த உலகத்துக்கு மேல வெறுப்பு. என்னை யாருமே எதுவுமே பண்ணாததுனால, நான் யாருக்கும் எந்த நல்லதுமே செய்ய மாட்டேன். இந்த குழந்தையே பார்த்துக்காது அந்த அம்மா. நம்ம தாய்னா எப்படி நமக்கெல்லாம் ஒரு இது இருக்கும். இந்த அம்மா எந்த வேலையுமே செய்யாது. அந்த குழந்தைய பால் கூட குடுக்காது. அந்த குழந்தையா ஏதாவது கிடைக்கிறது சாப்பிடும். இதோ ஒரு வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதுதான் அது எங்கேயா வந்துரும். எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்க்கும். அது பாட்டுக்கு இருக்கும். இந்த குழந்தை அந்த வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க. ஒரு குழந்தைன்னா பார்த்துப்பாங்க இல்லையா? எல்லாம் அந்த மாதிரி பார்த்துப்பாங்க. இந்த குழந்தையோடைய நிலைமை எவ்வளவு மோசம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அந்த சாணிலாம் குமிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா?
இடத்துலக்குள்ள ஓட்ட போட்டு இந்த பொண்ணு போய் சூட்டுக்கு உட்காந்துப்பா. ட்ரெஸ் இல்ல, குளிருக்காக. அந்த வெது வெதுப்பு தான் இந்த பொண்ணு எப்பயுமே அதுக்குள்ளதான் உட்காந்துட்டு இருப்பா. அந்த சாணிக்குள்ள போய் தலை மட்டும் தெரியிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பா. யாராவது எதாவது கொடுத்தா சாப்பிட வருவா. இல்லைன்னா அப்புறம் நைட் தூங்கும் போது வெளியே வருவா. இதுதான் அவளோட இது. அங்கேயே தூங்குவா, அங்கேயே அந்த சாணிக்கிட்டே தான் இருப்பா. அந்த அம்மா எதையுமே கண்டுக்காது. சோறே கொடுக்காது, ஒண்ணும் கொடுக்காது. யாரா கொடுத்தா அது வளரட்டும், வளர்ந்தா வளரட்டும், வளராட்டே போட்டோம். எதையுமே அந்த அம்மா கவலைப்படாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த பொண்ணு என்ன பண்ணுவா, கிளம்பி அம்மாவை பார்க்கறதுக்கு அம்மா ஏதோ சூடா சமைச்சிட்டு இருக்கோம். ஆசையா தேடி வரும். சமைக்கிறத எடுத்து சாப்பிடுறதுக்கு. குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மா என்ன பண்ணுவோம், போ அந்த பக்கம் என் உயிரை வாங்காத அப்படின்னு திட்டும். திட்டினாலும் இந்த பொண்ணு போகாது. போய் ஏதோ சமைக்க எடுக்க கை வைக்க போகும். அந்த சமைச்ச அந்த உணவை எடுக்க போகும். அப்பொழுது அந்த அம்மா என்ன பண்ணுவோம், அந்த கொல்லிக்கட்டை மாதிரி இந்த நம்ம வச்சு எரிச்சிட்டு இருப்போம் இல்லையா, அதை எடுத்து கண்ணுக்குள்ள சொருவிடும் பாட்டுக்கு. சொருவிட்டு ஏன் இது பண்ணாத போ அப்படின்னு சொல்லிட்டு சொருவிடும். சொருவிட்டு எடுத்து தூக்கி போட்டுப்போ அந்த பக்கம். இல்லைன்னா உன்னை சாவடிச்சிடுவேன். உன்னை சாவடிக்காம விட்டதே பெரிய விஷயம். போ அந்த பக்கம் அப்படின்னு தள்ளி விட்டுரும். அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாம் தூக்கிட்டு போய் அதை எதாவது பண்ணுவாங்க. அது வேலைக்காரி தானே, வேலைக்காரி என்ன பண்ண போறா, அது பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இந்த குழந்தை இது வரும். இதுதான் ஒன் ஐடு மண். இதுக்கு பேரே கிடையாது இந்த குழந்தைக்கு. அதுதான் ஒற்றைக்கண் பெண் அப்படின்ற ஒரு டைட்டில், அவ்வளவுதான். இந்த பெண் இப்போ இந்த அம்மாக்கும் பெண்ணுக்குமான எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இந்த பெண் வந்து கொஞ்சம் பெருசாயிடுவா. ஒரு டீனேஜ் அப்படி வந்த உடனே இந்த அம்மா என்ன ஆகும்னா, டீனேஜ் வர வரதான் இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த பெண்ணை பார்த்துக்கணும், நம்ம இதை கண்டுக்காமலே விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு புள்ளி வரும். புள்ளி வந்து இந்த பொண்ணை கொஞ்சம் அடிக்கிறதெல்லாம் நிறுத்திடும். எந்த ஒரு இது இல்லை, பேசாது. ஆனா வீட்டுல சேர்த்துக்கும், வீட்டுல உட்கார வச்சிரும். ஏதாவது என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்க்கும், அவ்வளவுதான். அந்த டீனேஜ் வரும் பொழுது இவங்க இந்த அம்மா என்ன பண்ணணும்னா, நிறைய ஆண்களோட வர்றது போறது அதுவுமே இந்த அம்மாவுக்கு சகஜமா இருக்கும். அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்காது. யார் வர்றாங்களோ அவங்களோட இருக்கும். வந்தா வரட்டும், போனா போகட்டும் அப்படின்ற டோன்ட் கேர் கண்டிஷன்ல தான் இந்த அம்மா இருக்கும். அப்போ இவனை ரெகுலரா இந்த அம்மாவை பார்க்கறதுக்கு ஒரு ஆண் வருவான். அந்த ஆண் இந்த அம்மா வேலைக்கு போகிற சமயத்துல கொஞ்சம் அபியூஸ் பண்றத நகழ் நடந்துகிட்டு இருக்கும். இந்த பெண்ணுக்கு அது தெரியாது. ஒரு 14 வயது 17 வயது பெண்ன்றதுனால அது பிடித்தும் பிடிக்காமலும் ஒரு மாதிரி இந்த பெண்ணும் அதை சகிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு நாள் இந்த அம்மா வேலையை விட்டு வரும்பொழுது இந்த காட்சியை பார்த்துட்டு என்ன பண்ணிடுவோம், அந்த அம்மா கவலைப்பட மாட்டான். பக்கத்துல ஒரு பெரிய இது கொடுவா மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த அக்ரிகல்ச்சருக்கு வச்சுட்டு இருக்க, அந்த விவசாயத்துக்கு வச்சுட்டு இருக்கிற ஒரு இது, அதை எடுத்து சொருவிடும், அவ்வளவுதான். சொருவின உடனே இந்த பொண்ணு முழிச்சிட்டு இருக்கும். லூசு முழிச்சிட்டு இருக்காத, இதை இழுத்து போட்டு அங்க போய் அந்த ட்ராக் ஓரமா ஒரு சின்ன குழி நோண்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொண்ணு அம்மா நம்ம அம்மா ஏதாவது நம்மளை பண்ணிடுமோன்னு பயத்துல இவ என்ன வெட்டிடுவாளோன்னு. ஏன்னா ஏற்கனவே அம்மாவுக்கு இவளுக்கு ஒரு பெரிய இது தானே, நம்ம அம்மா ஏதாவது பண்ணிட்டு தொலைச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு என்ன வெட்டிடுவாளோன்னு பயந்துட்டு அம்மா என்ன சொல்றான்னா, அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டா, போய் குழி வெட்டு அப்படிங்குவோம். அப்ப அம்மா நம்மள ஒண்ணும் பண்ணலன்னு ஒரு மாதிரி சந்தோஷத்துல போய் அம்மாவுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பா. இதை தூக்கி உள்ள போச்சு அம்மாவும் பொண்ணும் அதை புதைச்சு விட்டுட்டு அவங்க ரொட்டீனுக்கு போயிடுவாங்க. எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. அடுத்த நாள் அவர்களுடைய ரொட்டீன் போயிட்டு இருக்கும். ஆனா இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவோம், இந்த அம்மா இப்போ யோசிச்சு பார்க்கும். இப்ப இந்த பெண்ணை பாத்துக்கிறது நமக்கு ஒரு பெரிய வேலையா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அந்த ஊர்ல ஒரு தேன் வித்துக்கிட்டு வர ஒருத்தர் வருவாங்க. அந்த ஊரு அது ஒரு சின்ன கிராமம், ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாத ஒரு ஊர் தானே. அப்போ அந்த தேன் வித்துக்கிட்டு வரவர்கிட்ட பார்க்கும். அவன் வெளியூர்ல இருந்து வர்றதுனால இந்த கிராமத்துக்கு அவன் எங்கேயாவது வருவான். அப்போ ரெகுலரா அவன் தான் இந்த ஊருக்கு வந்துட்டு இருப்பான். அப்ப அவன்கிட்ட சொல்லும், நீ என்ன பண்ற, இந்த பொண்ணை வந்து எடுத்துக்கோ, கூட்டிட்டு போயிடு உன் கூட ஏன்னா, ஆனா எனக்கு வந்து 5 தேன் பாட்டில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம். அவன் பார்ப்பான், நீ இந்த பொண்ணை வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது, இது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, இதை வச்சுட்டு நான் என்ன பண்றது, 5 தேன் பாட்டில் எல்லாம் இதுக்கு சரி வராது, 2 தரேன் அப்படின்னா, 4 கொடு 3 கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கராரா சொல்லிடுவான். வியாபாரி இல்லையா, 2 தேன் பாட்டில் கொடுக்குறேன், நீ எடுத்துட்டு போறதா இருந்தா எடுத்துட்டு போ அப்படின்னுவான். சரி 2க்கு செட் ஆயிடும், இந்த பொண்ணை நீ கூட்டிட்டு போ அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லுங்க, இப்ப வேணா இந்த பொண்ணு உனக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம், பின்னால உனக்கு வந்து பிரயோஜனப்படுவா அப்படின்னு சொல்லுவான். அவனும் கனெக்ட் பண்ணி சரி அவன் வியாபாரி தான் இல்லையா, கூட்டிட்டு போயிடுவான். இப்ப அவன் கூட்டிட்டு போவான் இல்லையா, கூட்டிட்டு போ, அவ்வளவுதான். அதோட இந்த அம்மா கதை முடிஞ்சிச்சு. இந்த அம்மா என்ன பண்ணும்னா, இது பாட்டுக்கு வேலை பார்த்து பணத்தை சேர்த்தி வச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் இங்க இருந்து இந்த பொண்ணு போச்சு இல்லையா, இந்த ஒற்றை கண், இந்த ஒரு கண்ணு தானே இருக்கும், அவளுக்கு பேரே கிடையாது, ஒற்றைக்கண் அப்படின்றது தான் அந்த அம்மா கதை முழுக்க அப்படிதான் வரும். இந்த பெண் அங்க போவா. போன உடனே அது என்ன நடக்கும்னா, இந்த பெண் அந்த தேன் விற்கிறவனுடைய பழகி அங்கேயே எல்லா வேலையும் பார்க்கும்.
அவன் வந்து பெருசா அபியூஸ்லாம் பண்ண மாட்டான். ஆனா அவனுக்கு என்னன்னா, இது இன்னும் கொஞ்சம் பெருசானா, இது இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அத ஒண்ணும் பண்ண மாட்டான். அவனுக்கு பண்ணவும் முடியாது. அது கதையா அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இதா இதா இருக்கும். அதெல்லாம் நான் விட்டுல. அதெல்லாம் படிக்கிறவர்களுடைய இதுக்கு குடுத்துடலாம் நம்ம. அப்போ இவங்க அந்த பொண்ணு என்ன பண்ணும், 25 வயசு வரைக்கும் அவன்ட்ட கொஞ்ச நாள்ல அவன்கிட்ட இருந்து போயிடும். எப்போ வரைக்கும் இருக்கும்னா, அவன்ட்ட இருந்து தேன் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். தேன்கள் சேகரிக்கிறது, அந்த தேனீக்கள் எல்லாம் எப்படி வளர்க்கறதுங்கிறதெல்லாம் இந்த பெண் அழகா கத்துப்பா. கத்துக்கிட்டு இவ பின்னால போயிடுவா. போயிடுவா. பெரிய பொண்ணாகி இந்த வீட்ட விட்டு போயிடுவா. அப்புறம் இவளுக்கு 25 வருடத்துக்கு அப்புறம், இவ என்ன பண்ணுவான்னா, இவங்க அம்மாவோட ஞாபகம் வரும். அம்மாவ பார்த்துட்டு திருப்பி இங்க கிளம்பி வருவா. அம்மாவ பார்த்துட்டு என்ன சொல்வா, "எனக்கிட்ட இப்ப காசு கிடையாது. நீ சேர்த்து வச்ச காசெல்லாம் குடு" அப்படின்னு தேடி வருவான். 20 வருஷம் கழிச்சு. அம்மா அங்க தான் உட்கார்ந்துட்டு இருப்பா. அது அவன் ஒரு வீடு மாரி ஒண்ணு இருக்கும். அவ வந்துருவா. வந்து பார்த்தா அம்மா வந்து வயசாகி ஒரு மாரி இதா இருப்பா. ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பா. சொல்வா, "நீ தான் சாவுற மாரி இருக்கல்ல. நீ சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் எனக்கு தெரியும். நீ சேர்த்து வச்சிருக்க. குடு எல்லாத்தையும்பா." இவ பொண்ண பார்த்துட்டு, இவ பொண்ணுதான்றத ரெகக்னைஸ் பண்ணிட்டு, "என்கிட்ட காசெல்லாம் இல்ல. நானே கூலி வேலை செஞ்சேன். என்ட்ட என்னடி காசு இருக்குன்னுவா." "அதெல்லாம் இல்ல. நீ வச்சுதான் இருக்க. நீ எங்கேயுமே போல. இங்கே தானே இருக்கிற. நீ எல்லா காசையும் குடும்பா. ஊர்ல எல்லாம் சொல்றாங்க நீ குடுன்னா." என்ட்டலாம் ஒண்ணும் இல்லன்ருவா. இவ என்ன பண்ணுவா, அம்மாவ போட்டு சரி அடி, திருப்பி அடி பின்னி எடுத்துருவா. இவங்க அம்மா அடிச்ச அடியெல்லாம் சேர்த்து வந்து மொத்தமா இவ இப்ப பண்ணுவா. நான் ஒரு 3 நாள் அம்மாவ வச்சு அடிப்பா. திருப்பி இதேதான் மிகைதான். அம்மா எதுக்குமே கவலைப்பட மாட்டா. "என்ன நீ அடி அடினாலும் நான் காசு இல்ல" அப்படின்ட்டு படுத்துட்டு கிடப்பா. வீட்ல எல்லா இடத்தையும் நோண்டி பாப்பா. அது, இது வாசல், மாடி, கீடி, இந்த ஓடு எல்லாத்துலயும் தேடி பாப்பா. எங்கேயுமே பணம் இருக்காது. அப்புறம் திடீர்னு இந்த ஒரு 3 நாள் கழிச்சு இவங்க அம்மா அங்கேயே படுத்துட்டு கிடப்பா ஒரு இடத்துல. பெட் ரெட் மாதிரி. அந்த இடத்துல அடப்பாவி இந்த பொண்ணு இதுக்குள்ள ஏதாவது வச்சிருப்பான்னு இழுத்து தூக்கி போட்டுட்டு, அந்த பெட்ட எடுத்து உதறுவா. அதுல கொஞ்சம் பணம் இருக்கும். அதுல இருக்கும். ஆனா இவ எதிர்பார்த்த அளவுக்கான பணம் இல்ல. ஏன்னா 25 வருடம் அம்மா இதுவரைக்கும் சேர்த்துன ஒரு 60, 50 வருடங்கள் சேர்த்துன பணம் இவ்வளோண்டு தானா? நான் இருக்கும். ஆனா லம்சம் அமௌண்ட் இவ்வளோ இல்லையேன்னுட்டு, சரி கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாவ தூக்கி கடாசிட்டு, இந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு, போட்டு இந்த அம்மாவ அடி அடின்னு அடிச்சு சாவவே அடிச்சுருவான். "என்னாடி இவ்வளோதான் வச்சிருக்க நீ உண்மையா சொல்லுடின்னா" நல்லா அடிச்சுட்டு, அத இருக்கிற பணத்த எடுத்துக்கிட்டு, "அவ்வளோதான் நீ இதுக்கு மேல லாய்க்கு இல்ல. உன்னை எவன் பார்த்துப்பான் செத்து முடியும்னுட்டு" அவளுமே எந்த தெய்வ தட்சணையும் பார்க்க மாட்டா. அடிச்சு போட்டுட்டு இவ போயிடுவா. அவ்வளவுதான். இந்த 2 கதை, இந்த 2 பெண்மணிகளோட இந்த இந்த பார்ட் அப்படியே நிறைவடைஞ்சது. சொல்லிட்டு இப்ப இப்ப பார்க்குற இடம் எது அப்படின்னா, ஒரு மலை பிரதேசமான ஒரு ஒரு மலையில இருக்கிற ஒரு ஊர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாரு. அப்போ அந்த இடத்துல இருந்து தொடங்குது. இப்ப இந்த பெண் இவ ஒரு சிற்பி ஒரு டீனேஜ் இந்த கிம்பாப் அப்படிங்கிற இந்த பெண் வந்து ஒரு 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 ஸ்கூல் வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவா. அப்பா மட்டும் தான் இருப்பாரு. அப்பா வந்து பெண்ண பார்த்துக்கிறதுக்கான எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட மாட்டாரு. ஆனா அம்மா இல்ல. ஆனா அப்பா மட்டும் தான். இவளுக்கு இது அப்பான்றதுனால அப்பா வந்து இத குடிச்சிட்டு, கூலி வேலை பார்த்துட்டு, ஏதோ கொஞ்சம் காசு குடுத்துட்டு அவரோட வேலை இதுதான். வீட்லயே இருக்க மாட்டாரு. தெருவுல தான் கிடப்பாரு. அதனால ஏதோ கிடைக்கிற காச வச்சுட்டு இந்த பொண்ணு வளர்ந்துட்டே இருப்பா. இது ஒரு சிறிய குக்கிராமம்ன்றதுனால இந்த பெண்ணுக்கு என்ன ஆசைன்னா, இந்த ஊர விட்டு நம்ம எப்படியாச்சும் வெளிய போகணும். அதற்கு என்ன வழி? அப்படின்னு தான் இந்த பொண்ணு கொஞ்சம் நாலேட்ஜ் வந்த உடனே பார்த்துட்டே இருப்பா. அப்பா இங்கேயே தான் கிடக்குறாரு. இவர வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இவரு ஒண்ணும் நம்மள பார்த்துக்கல. சாப்பாடு குடுக்குறாரு அவ்வளவுதான். ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஆனால் அந்த பொண்ணோட இது வேலை என்னன்னா, நம்ம எப்படியாச்சும் இந்த ஊர விட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் இந்த பொண்ணுடைய வேலையா இருக்கு. அப்போ இவ என்ன பார்ப்பான்னா, யார் இந்த ஊருக்கு வராங்க? புதுசா வெளியூர்ல இருந்து யார் வராங்கன்னு தான் பார்த்துட்டே இருப்பா. என்ன பண்ணுவா, இந்த ஊர்ல என்ன நடக்கும்னா, ஒரு மீன்காரன் ஒருத்தன் வருவான். இந்த மீன்காரன் என்னன்னா, இதுவே ஒரு சின்ன கிராமம். அதனால ஃப்ரெஷ்ஷான மீனெல்லாம் எடுத்துட்டு வரமாட்டான். கொஞ்சம் பழைய மீன் தான் தூக்கிட்டு வருவான். அதுதான் அவனோட ரேஞ்சுக்கு செட் ஆகும். ஆ இப்போ எடுத்துட்டு வந்து இங்க விக்கும்போது ஆல்மோஸ்ட் ரொம்ப பழசாயிடும். பயங்கர நாத்தம் அடிக்கும். ஆனா இந்த ஊர்க்காரங்களால அவ்வளோதான் வாங்க முடியும். அந்த மீன தான் வாங்கி சாப்பிட முடியும். அதனால அவன் தான் வாரத்துக்கு 2 நாள், 3 நாளைக்கு வருவான். ஏதாவது க க கொ கொஞ்சம் அழுகி போன மீன தூக்கிட்டு வந்து வித்துட்டு, குடுக்குற காச வாங்கிட்டு போவான். இந்த பொண்ண வந்து இவன் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுருவான். இவன் தான் அவன்கிட்ட முதல்ல கேட்பான். "நீ எங்கேருந்து வரன்னு?" கேட்பான். நான் ஏன் அவன் அந்த பையன் என்ன கேட்பான், "மீனெல்லாம் எங்க இருக்கும்?" அப்படின்னுவான். இவளுக்கு புரியாது. "மீனெல்லாம் எங்க இருக்கும்?" அப்படின்னா. "கடல்ல இருக்கும்." அப்படின்னா. "ஓ! கடலா? அப்படியா அங்க இருக்கியா? கடலெல்லாம் பார்த்துருக்கியான்னுவான். பார்த்துருக்கேன்." "எவ்வளோ நாள் ஆகும்?" "இது ஆகும் இவ்வளோ நேரம் ஆகும்னா." "ஓ! அவ்வளோ தூரம் நீ போவியா?" அப்படின்னு இவன் மைண்டுக்குள்ள கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவா, ஒரு நாளு ரெடி பண்ணிப்பா. கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த ஆள் வந்த உடனே சொல்லுவா.
டேய் இந்த மாதிரி நான் உங்க கூட வந்துடுறேன். நீ என்னை கூட்டிட்டு போய் அந்த கடற்கரைன்னு சொன்னேன் இல்லையா? அங்க கொண்டு போய் என்ன விட்டுரு அப்படின்னுவா. இவன் சொல்லுவான், உங்க அப்பா எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னுவான். கூலா சொல்லிடுவா. அப்படியா? உங்க அம்மா ஏன் உனக்கு தான் தெரியுமே எங்க அம்மாலாம் இல்ல. அம்மா, அம்மா. இப்ப என் கூட வந்துடுறியா? எனக்கு உன்னால ஒரு பிரயோஜனம் இல்ல. நீ சின்ன பொண்ணு, நான் வயதான ஆள் இல்லையா? அப்படின்னுவான். என்ன கொண்டு போய் அங்க விட்டுரு. அவ்வளவுதான் உன் வேலை. அதுக்கு நீ ஏதாவது சொன்னீன்னா நான் செய்றேன் அப்படின்பா. அத புரியுது அவளுக்கு. ஒரு ஆணுடைய தேவை என்னவா இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு, அந்த பழக்கம் இருக்கு இல்லையா? அதனால புரிஞ்சுப்பா. ஆனா அவ எதையுமே ஃப்ரீயா வாங்க மாட்டா. இந்த கேரக்டர் எனக்கு என்னன்னா, எந்த இடத்துலயுமே இலவசமா எதுவுமே வாங்கிக்க மாட்டா. எனக்கு ஒரு ஆஃபர் செஞ்சீங்கன்னா, அதுக்கு நான் உங்களுக்கு பதில் செஞ்சுருவேன். அப்படிங்கிறத இந்த கேரக்டர் எல்லா இடத்துலயுமே டிஃபைன் பண்ணிக்கிட்டே வருவாரு. அப்ப இந்த பொண்ணு சொல்லிடுவா, "பாரு என்ன கூட்டிட்டு போய் விடு. உனக்கு என்ன தேவையோ நீ அத எடுத்துக்கோ" அப்படின்னுவா. இவன் என்ன சொல்வான்னா, சரி அப்படின்னுட்டு இவள அந்த ஒரு ஓட்ட வண்டி மாரி வச்சிருப்பான். நம்ம ட்ரை சைக்கிள் மாதிரி. அததான் மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா, அது ஏன் மென்ஷன் பண்ணுவான் நான் சொல்றேன்னா, இந்த வண்டி வர சத்தத்த அவ கேட்பா. ரொம்ப தூரம் இந்த மலைக்கு 2 மலைக்கு அந்த பக்கம் வரும்பொழுது இந்த சத்தம் கேட்டு அலர்ட் ஆவா. ஓ! வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊர்க்காரர்களும் கொஞ்சம் அலர்ட் ஆவாங்க. கொஞ்சம் மீன் கிடைக்கும் நமக்கு வாங்குறதுக்கு சீப்பா அப்படின்னுட்டு. அப்ப இந்த மீ இந்த ம இந்த இந்த வண்டியில ஏறி உட்காந்துப்பா. சரி நான் போறேன்னுட்டு கிளம்பி போயிடுவா. ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு போனோனே, இவன் அந்த ஊருக்கு கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போய் சேரும்போது இரவாயிடும். இரவானவுனே அவன் என்ன சொல்லுவான்னா, "இந்த நைட் நீ இங்க இருந்துரு. காலையில நீ எங்க போறதுன்னா போ" அப்படின்னுவான். சரி நைட் அங்க படுத்துருவா. அவன் எந்த ஒரு இதுவுமே இல்ல. அவன் ஒரு ஒரு ஜென்டில்மேன் மாரி தான் இருப்பான். அப்படிதான் காட்டுவாரு. அப்புறம் இவ என்ன பண்ணுவா, நைட்டு தூங்கிடுவா. ஏதோ கொஞ்சம் உணவெல்லாம் எடுத்துப்பாங்க. தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில என்ன பண்ணுவா, இங்க சொல்லாமலே கிளம்பி ஹார்பர் பக்கம் பார்க்க போயிடுவா. ஏன்னா இவளுக்கு எல்லாமே புதுசு. இல்லையா? இது ஏன்னா ஒரு சின்ன கிராமத்துல இருந்தவளுக்கு, இது ஒண்ணும் பெரிய ஊரெல்லாம் கிடையாது. ஒரு அவ பார்த்ததுக்கு இது ரொம்ப பெருசு அவளுக்கு. அவ்வளவுதான் ஒரு பெரிய டவுன். அதனால இவளுக்கு எல்லாமே புதுசா இருக்கும். மீன் மார்க்கெட் இருக்கும். அவ பார்த்ததே இந்த மீன்காரன் மட்டும் தான். இங்க பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட் இருக்கும், கடல் இருக்கும். அந்த மீன் மார்க்கெட்லாம் தாண்டி வரதே இவளுக்கு மனிதர்கள பார்க்கிறதே இவளுக்கு ஆச்சரியமா இருக்கும். இவ்ளோ மனிதர்கள், இத்தனை உடைகள் உடுத்தியிருக்காங்க. இவ்ளோ அழகான ஒரு வீடுகள் எல்லாம் இருக்காங்க அப்படின்றது இவளுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஒரு கிராமத்துல 2 தெருக்களை மட்டுமே பார்த்தவங்களுக்கு இந்த நகரமே மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தும். அதையெல்லாம் தாண்டி வந்த உடனே கடலை முதல் முறையா பார்ப்போம். இதுதான் இவளுக்கான ஒரு மிகப்பெரிய திறப்பா இருக்கும். நமக்குமே அந்த அதிகாலையில இந்த கடல வந்து அவ கடல் முன்னாடி நின்னு பார்ப்பா ஒரு 2 மணி நேரம் மிகைப்படுத்த ஒரு 2 மணி நேரம் கடலை வெறுத்து பார்த்துட்டு இருப்பா. அந்த ப்ளூ ஓஷன். பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஒரு பெரிய திமிங்கலம் அப்படி மேல ஏறி குதிச்சு வரும். அவளுக்கு அத பார்த்துட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுவா. இது என்னன்னே அவளுக்கு தெரியாது. என்னடா இது இவ்ளோ பெரிய உருவம் இப்படி குதிக்குது. என்னது இது? என்னது இதுன்னு சொல்லிட்டு, இவ பாட்டுக்கு உள்ள போக ஆரம்பிச்சுருவா. அப்புறம் அது அப்படியே திருப்பி டைவ் அடிக்கும். ஆஹா! இது என்னது இது? என்ன அது? அவளுக்கு அது என்னன்னு கூட தெரியாது. அது ஒரு பெரிய மீனுன்னு கூட தெரியாது. அவ்ளோ அழகா இம்ப்ரெஸ் ஆகி அவ பாட்டுக்கு போவா. போகும்போது ஒரு போட்மேன் அவன் ஒரு 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 சின்ன ஒரு வயதான ஒருத்தன் என்ன பண்ணுவான், "யார்றா அந்த பொண்ணு? இது பாட்டுக்கு தண்ணீல போகுது." அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கேட்பான். "ஏங்க ஆர்மி எங்க இருக்க?" அப்படின்ற மாரி கேட்பான். ஆமா நான் ஒரு சின்ன போட் ஒண்ணு வச்சிருப்பான். எனக்கு அது 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 பார்க்கணும். அது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அது என்னதுன்னுவான். ஆமா என்னதா? அவன் என்ன பார்ப்பான், "என்னது? மீன பார்த்து என்னது சொல்ற?" எதன்னு காட்டுவான்னா, திமிங்கலம் சுத்தம். "ஓ! அத பார்க்கணுமா நீ?" அப்படின்னுவான். "ஆமா நான் பார்க்கணும். எனக்கு அது அது என்னன்னு பார்க்கணும். அது கிட்ட போகணுன்னுவான்." அவன் முடிவு பண்ணிடுவான். ஒரு 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 போட்மேன், ஒரு செயிலர் அது என்ன அவன் எப்படி இருப்பான் நமக்கே தெரியும் இல்லையா? ஒரு நல்ல ஒரு இதா நல்லா இருக்கும். இந்த மாரி ஒரு பெண் கிடைச்சா அவனுக்கு எப்படி இருக்கும்? பயங்கர டெம்ப்ட் ஆயிடுவான். "சிக்கிச்சுடா இன்னைக்கு நமக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏறு ஏறு வண்டியில ஏறுன்னுட்டு" தூக்கி உள்ள உட்கார வச்சுட்டு கடல் நடுவுல கூட்டிட்டு போவான். இவளுக்கு அதை நோக்கி போறோம்ன்ற ஒரு இது போய் அந்த போட் ஓரமா நின்னுட்டு அத நோக்கி போற ஒரு ஆர்வம். இவனுக்கு வேற ஒரு ஆர்வம். அந்த காத்துல இவளுடைய துணி படபடக்கிறத பார்த்துட்டு இவன் பயங்கரமா இதாயிடுவான். அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பெண்ணுக்கு அதெல்லாம் புரியாது. ஆ இந்த போட் போக ஆரம்பிக்கும்போது தயாரிக்கிற நிலைமையில தான். ரொம்ப உள்ள போகாது. அது ஒரு மாதிரி ரெடி ஆயிட்டே இருக்கும் பொழுதே இந்த ஆள் வந்து டெம்ப்ட் பண்ணுவான். எடுக்க மாட்டான். இவள ஏமாத்துறது தானே அவனோட நோக்கம். அதனால சும்மா எடுக்கிற மாதிரி இது அதுன்னு சீன் போட்டுட்டு இருப்பான். இந்த பொண்ணு காத்துல நின்னுட்டு காத்து பயங்கரமா அடிக்கும். அதுக்குள்ள இந்த ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கும். இந்த பெண்கிட்ட அவன் முயற்சி செய்வான். அப்பொழுது என்ன நடக்கும்னா, நம்ம இந்த மெயின் கேரக்டர்ங்க இன்னொரு ஆண். அந்த பீம் பாய் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அவர் வந்து இங்க இன்ட்ரோடியூஸ் ஆவார்.
அவருமே சின்ன வயசா தான் இருப்பார். இந்த இந்த பெண்ணுக்கேத்த வயசு தான் அந்த ஆணுக்குமே. அந்த ஆண் ஓரளவுக்கு பெருசா இருப்பாரு. பயங்கர ரொம்ப பெருசா இருக்க மாட்டாரு. இந்த பெண்ணை விட பயங்கர பெருசா இருப்பாரு. அவ்வளவுதான். இப்ப இந்த பெண் என்ன பண்ணுவா, இவன புரிஞ்சுப்பா. ஏன்னா இவனும் டீனேஜ் தான் இல்லையா? புரிஞ்சுக்குப்பா. பாரு நான் வந்து அதுக்கெல்லாம் வரல. ஆனா அது ஓகே தான். ஆனா எனக்கு உன்ன பார்த்தாலாம் புடிக்கல. நான் சின்ன பசங்க இருந்ததுன்னா கூட ஓகே. நீ எல்லாம் எனக்கு தாத்தா மாதிரி. நான் மீன் பார்க்க ஆசைப்பட்டு தான் ஏறுனேனே தவிர, நீ இப்படிலாம் பண்ணாத. போறேன்னு சொல்லிட்டு அவன தள்ளி விட்டுட்டு, இவ ஒரு பயங்கர ஒரு நல்ல கேரக்டர். பயங்கர பயங்கர போல்டா இருப்பா. அத பத்திலாம் பயப்பட மாட்டா. போடான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போட்ல இருந்து குதிச்சு அந்த மணல்ல வேகமா வந்து ஓடி மேல வரும்பொழுது, இந்த இந்த கேரக்டர இந்த பீம்பாய் கேரக்டர எதிர்படுவான். அவன் அப்படி பார்ப்பான். இந்த போட்மேன் அந்த செயிலர் தொரத்திட்டு வருவான். தொரத்திட்டு வரும்போது இந்த செ இந்த 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 பீம்பாய் என்ன பண்ணுவான், "ஏய் அந்த பொண்ணு ஏன்டா தொரத்துற? நீ விடுறா" அப்படின்னுவான். "நீ போடா" அப்படின்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கை கலப்பு நடக்கும். இவனுக்கு அந்த செயலர் ரொம்ப சிம்பிள். அவன் சும்மா இப்படி தூக்கி போட்டுருவான். அவன் போய் அடிச்சு கீழ விழுந்துட்டு, அவன் ஐயய்யோ! இந்த பையன்ட்ட மாட்டிக்கிட்டோமான்ட்டு அவன் ஓடி போயிடுவான். இந்த பெண்ணுக்கு அவனை முதல் முறையாக பார்த்து ஆச்சரியப்படுவான். இப்படி ஒரு உருவம் இருக்கா? அப்படின்ட்டு. அவளுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு கூட தெரியாது இவனுக்கு. நம்மள காப்பாத்துனதுக்கு. ஏன்னா இவளுக்கு எந்த ஒரு உணர்வுமே இல்ல. காப்பாத்துனாலும் ஒண்ணுதான், காப்பாத்தலைனாலும் ஒண்ணுதானே. இவ அப்படின்னு ஒரு இதுதானே வளர்ந்திருக்கா. அப்போ இந்த பையன் என்ன பண்ணுவான், சரி விட்டுருவான். இந்த பையனும் கடந்து போயிடுவான். அவனுமே எந்த ஒரு இதுவுமே இல்ல. அவனுக்குமே பேரண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் இருக்க மாட்டாங்க. அவன் பாட்டுக்கு வளர்ந்துகிட்டு இருப்பான். அப்படிதான் வரும். சரி இந்த பொண்ணு கிளம்பி என்ன பண்ணுவா, இந்த திருப்பி ஹார்பருக்கு வந்துருவா. இது காலையில தானே நடக்குது. திருப்பி ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இவகிட்ட என்னமோ போய் எங்கேயா போய் சாப்பிட்டுட்டு இவளுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அப்புறம் கொஞ்சம் பிச்சை கிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு நைட்டு என்ன பண்றதுன்னு முழிச்சுட்டு இருப்பா. திருப்பி நமக்கு வேற போக்கிட கிடையாதுன்னுட்டு இந்த வண்டி கூட்டிட்டு வந்தான் இல்லையா, அந்த மீன்காரர். அவன் வீட்டுக்கே நைட்டு கிளம்பி போவான். அவனுக்கு தெரியும் இவன் நைட்டு சுத்திட்டு இங்க தான் வருவா அப்படின்னு தெரியும். அதே மாரி அவன் சமைச்சு வச்சிருப்பான். நைட்டு குடுத்த ஒரு அந்த உணவ குடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு அவன் படுத்துருவான். சரி அவன் சொல்லுவான், "எனக்கு இங்க ஒண்ணும் கிடைக்கல, தெரியல. நான் இங்கேயே உன் கூடயே இருந்துடுறேன்னுவான்." சரி இருந்துக்கோ. எனக்கு தெரியும். நீ இங்க உன்னால ஒண்ணும் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துருவான். இவங்களுக்கான வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கும். இப்ப இவன் வீட்லயே தங்கிடுவா. தங்கிட்டாலும் இவன் வந்து எந்த ஒரு பெருசா பிஹேவ் பண்ண மாட்டான். அபியூஸ் எல்லாம் பண்ண மாட்டாள். ஆனால் தந்தை மகனுக்குமான இதா இருக்கும். அதே சமயத்துல அ ஒரு என்ன சொல்றது? ரொம்ப இன்டிமசி இருக்காது. ஆனால் அவளுடைய உடல் தேவை மட்டும் இவனுக்கு வச்சுப்பான். பக்கத்துல படுத்துப்பான். அவ்வளவுதான் பண்ணுவான். கட்டி புடிச்சு தூங்குவான். அவ்வளவுதான். வேற எந்த ஒரு பெரிய இதுவுமே பண்ண மாட்டான். ஆனால் ஒரு தந்தை மாதிரியான ஒரு இதுவுமே செய்வான். அவளுக்கு பார்த்துக்கிறது, உணவு செஞ்சு குடுக்கறது, பாதுகாப்பான ஒரு உணர்வ குடுத்துருவான். இப்ப இவளுக்கு என்ன ஆகும்னா, இவளுக்கு ஒரு கில்ட்டி இருக்கும். நம்ம இங்க சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுவா, இவளோட இவளுக்கான ஒரு ஸ்மார்ட்னஸ் என்னன்னா, இந்த இடத்துல ஆசிரியர் என்ன ரிவீல் பண்ணுவாருன்னா, இவள் மேல ஒரு வாசனை வரும். இந்த வாசனை இவள அட்ராக்ட் பண்ணும் எல்லாருக்குமே. ஆனா இந்த இடத்துல எனக்கு ஏன் இத நான் இப்ப லேட்டா குறிப்பிடுறேன், முதல்லயே குறிப்பிடலன்னா, இத வந்து ஆசிரியர் மறந்துடுறாரு. நெறைய இடத்துல சொல்லவே மாட்டாரு. திடீர்னு இவருக்கு தேவைன்னா மட்டும் இவன் மேல ஒரு வாசனை வருது. ஆண்களால் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி வரும். அது எனக்கு என்னடா இது வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கிறார். ஆனா அது சொல்லும்போது இன்ட்ரோ பண்ணுவாரு என்ன சொல்லுவாருன்னா, இவ பக்கத்துல வந்தாலே ஆண்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இந்த வாசனை அப்படி ஒரு வாசனை. இது எந்த வாசனைன்னு கூட இத நம்மளால சொல்ல முடியாது. அதாவது பிறந்த குழந்தைங்க மேல வர ஒரு வாசனை, குழந்தைங்க மேல ஒரு வாசனை, அதையும் மீறி ஒரு 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 நம்ம என்ன மாரி ஒரு பவுடர் வாசனை, குழந்தைங்க மேல பவுடர் போட்ட ஒரு வாசனை, அந்த மாதிரியான ஒரு வசீகரமான ஒரு வாசனை, ஆண்களுக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு வாசனை இந்த பெண் கிட்ட இருந்து வரும். அதனால உங்களுக்கு எல்லா ஆண்களுமே பிடிச்சிரும் உங்களுக்கு. அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்போ இவளுகிட்ட அதுக்காக இவன் பக்கத்துல படுத்துப்பான். அவ்வளவுதான் அப்படிங்கிற மாரி. இப்ப இவன் என்ன சொல்லுவா, சரி இதுதான் இவளோட ஸ்பெஷல். ஆனா இன்னொரு என்னன்னா, எதையுமே அப்சர்வ் பண்ணி கத்துக்கிறதும் இவளோட கேரக்டரா இருக்கும். நல்லா கத்துப்பா. அப்போ கத்துக்கும்போது இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, மார்க்கெட்ல இவ்வளவு நாள் இவன் என்ன கத்துப்பான்னா, கொஞ்ச நாள்ல, இவன் இருக்கிறதுலயே சீப்பான விலை குடுத்து, கம்மி விலையில இருக்கிற மீன வாங்கிட்டு வந்து, ஊர் ஊரா போய் விக்கிறான். இப்ப இவன் என்ன பண்ணுவான், இதனால இவனுக்கு பெருசா லாபம் வராது. சாப்பிடலாம், தூங்கலாம், எந்திரிக்கலாம் இவ்வளவுதான். இப்ப இவன் என்ன பண்ணுவான், அவன்ட்ட சொல்லுவா, "பாரு நீ வந்து கெட்டுப்போன மீன வாங்காத. அதுக்கு பதிலா நம்ம கருவாடா மாத்திக்கலாம். கருவாடா மாத்திட்டா நமக்கு எப்பயுமே லாபம் தானே" அப்படின்னுவான். இவன் சொல்லுவான், "எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஏதோ வருது, போகுது. எனக்கு அதெல்லாம் புரியாதுன்னுவான்." இவன் சொல்லுவா, நான் பார்த்துக்கிறேன்னுவான். "நீ என்னமோ பண்ணு" அப்படின்னுவான். இந்த பெண் என்ன பண்ணுவா, அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணுவா. அந்த ஊர்ல கருவாடு தேவை என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஸ்டடி பண்ணி, கருவாடு எப்படி செய்யணுங்கிறத கத்துப்பா. ஒரு 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 1 மாத காலம், எந்த காலத்துல கருவாடு காய போடணும்,
எந்த நேரத்துல அதை எடுத்து வெளியே வைக்கணும், எப்படி அதை பதப்படுத்தணும் அப்படிங்கிற டெக்னிக்கை பார்த்து அப்சர்வ் பண்ணி கத்துப்பான். கத்துக்கிட்டு இவன்கிட்ட வந்து சொல்லுவான், பாரு என்கிட்ட கொஞ்சம் காசு கொடுக்கணும். இவன் என்னமோ சரி இந்த பொண்ணு இருக்கான்னு கொஞ்சம் காசு கொடுப்பான். ஆனால் இதை வந்து அவ ரொம்ப சுவாரஸ்யமா இவனை கொஞ்ச நாள்லயே ஒரு ஒரு கருவாடு வியாபாரியா மாத்திடுவான் அந்த ஊர்ல. இவனுடைய கருவாடு ஓரளவுக்கு பிரபலமாயிடும். அந்த அளவுக்கு ஒரு டெக்னிக் இவகிட்ட இருக்கும். அதாவது கருவாடுல இது நிறைய நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எவ்வளவு நேரம் அது வெயில்ல வச்சா வந்து கருவாடு சுவையானதா இருக்கும், எந்த கருவாடு தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய ஸ்டடி பண்ணி எழுதியிருப்பார் ஆசிரியர். அதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது சுவாரஸ்யமாவே இருக்கும். இப்போ இதெல்லாம் அதை நிறைய தெரிஞ்சுப்பான். என்னன்னா இவன் எதையுமே தெரிஞ்சுக்க மாட்டான். அதை பொன்றாக ஏதோ பண்ணுவான். கொஞ்ச நாள்ல இவ பாப்புலர் ஆயிடுவாங்க மார்க்கெட்லயே. இந்த பெண்ணோட கருவாடு வந்து அந்த பகுதிக்கே பாப்புலர் ஆயிடும். விலை கூடிக்கிட்டே போகும். இவன் வந்து பிசினஸ்மே நல்லா பண்ண ஆரம்பிச்சிருவா. கருவாடை வந்து என்ன பண்ணுவா, ஆஸ் யூஷுவல் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் போது கரைச்சி இல்லைன்னு சொல்லிட்டு விலை ஏத்தி இவங்களை நல்ல ஒரு பெரிய ஆளாவே இவங்க மாத்திடுவான். அப்போ இப்படி மாத்திக்கிட்டே இருக்கும் பொழுது இவளுக்கு ஒரு 20 வயசு ஆயிடும். 20 வயசு ஆயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் இவனுக்கு பயம் வந்துகிட்டே இருக்கும். இவனுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி வந்துட்டே இருக்கும். இந்த பொண்ணு பெருசாயிட்டா, நிறைய ப்ராப்ளம் ஆயிட்டா, நிறைய பணம் சேர்ந்துட்டா, வீடெல்லாம் வந்துருச்சு, இவன் நம்மளோட இருப்பாளா? இவளுக்குமே 20 வயது ஆனாலும் பெண் எப்படி இருப்பா அப்படின்ற அந்த பயம் வந்துருது. இவன் பயந்துகிட்டே தான் இருப்பான். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இவன் நம்மளை விட்டு போயிடுவா போயிடுவா போயிடுவான்னுட்டு. ஆனாலும் வேற வழியில போகட்டும் அப்படின்ற மாதிரியே ஒரு மனநிலையிலுமே இருப்பான். இப்ப இவன் என்ன பண்ணுவானா, திடீர்னு ஒரு நாள் அந்த பீம்பாயை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். சந்திப்பான். ஆனா இன்னைக்கு அவன் மேல ஒரு சின்ன ஈர்ப்பு வந்துடும் இவளுக்கு. மேபி அந்த அவளுக்குடைய வயது காரணமா இருக்கலாம். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிரும். பிடிச்சிட்டு அவனை வந்து என்ன பண்ணுவானா, ஒரு இடத்துல ஏன் ஈர்ப்பு வரும்னா, அவன் வந்து எல்லாரும் 4 மூட்டை தூக்கி கப்பல்ல வைக்கிறாங்க அப்படின்னா, அவனோட வேலை என்னன்னா லோடிங் அன்லோடிங் பண்றதுதான் அவனோட வேலை. எல்லாம் ஒரு 10 மூட்டை கொண்டு போய் கப்பல்ல வைக்கிறாங்கன்னா, ஒரு 15 மூட்டையை ஒரே டைம்ல தூக்கிட்டு போய் கப்பல்ல வச்சிருவான். அந்த அளவுக்கு ஒரு பலசாலி, ஒரு வசீகரமான ஒரு உடல் வலிமை மிக்க ஒரு ஆண். அப்போ அவன் ரெகுலரா பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். இவன் தானே நம்மளை காப்பாத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா ஒரு நாள் இவனுடைய நிறைய தூக்கிட்டு போய் வச்சதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப பிடிச்சிரும். பிடிச்சிட்டு இவன் தான் இனிமேல்ட்டு நமக்கான ஆண், இவனோட நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் இதே மாதிரி ஒரு ஆண் தான். இவங்க அப்பா மாதிரி தான். அப்பானா இவனோட இருக்கா இல்லையா, அவன மாதிரி தான். கூலிக்கு வேலை செய்வான், சாப்பிடுவான், நிறைய சாப்பிடுவான். கொஞ்சம் நாள் இல்லை, நிறைய சாப்பிடுவான். சம்பாதிப்பான், சாப்பிடுவான், குடிப்பான், தூங்கிடுவான். திருப்பி காலையில எந்திரிப்பான், கூலி வேலை செய்வான், சாப்பிடுவான், தூங்கிடுவான். எதையுமே சேர்த்து வைக்க மாட்டான், ஒண்ணுமே தெரியாது. இப்ப இவன் என்ன பண்ணுவான், அவன் வீட்டுக்கு போய் அவன் வீட்டோட தங்கிடுவான். அவனுக்கு இவளை பார்த்த உடனே ஆச்சரியமா இருக்கும். இவன் வீட்டுக்கு முன்னாடியே போய் அவன் வீட்டுல போய் ஒப்பாட்டு தூங்கிட்டு இருப்பான். இவன் எதுக்கு இங்க தூங்கிட்டு இருக்கா, இவன் பார்ப்பான். இவனுக்குமே தெரியும் இந்த பொண்ணுதான் அப்படின்னு, ஆனாலும் பெருசா கண்டுக்க மாட்டான். இவனும் போய் படுத்து தூங்கிடுவான். சரி, எங்க இடம் இல்லை, இங்க வந்து தூங்குறா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு சொல்வா, இனிமே நான் போக மாட்டேன், இனிமே நீதான் என்னை பாத்துக்கணும், உங்க வீட்டுலதான், இந்த வீட்டுலதான் நான் இருப்பேன் அப்படின்வான். அவன் சொல்லுவான், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது, என்கிட்ட காசெல்லாம் இல்லை. உங்ககிட்ட காசெல்லாம் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, நான் சொல்றதை நீ செய், நீ நம்ம பணம் சம்பாதிச்சு என்னை பார்த்துக்கோ அப்படின்வான். அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த சப்பானி மாதிரி கேரக்டரை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இவ சொல்லி அனுப்புவா, அவங்க கொடுக்குற காசெல்லாம் நீ வாங்காத, நான் சொல்ற மாதிரி செய்யின்னுட்டு இவனை ட்ரெயின் பண்ணுவான். இவ கொஞ்சம் காசும் வாங்கிட்டு வந்துருவா. இவங்க அப்பா கிட்ட போய் இவங்க அப்பா பாப்பாரு, என்ன விட்டு போயிட்டேன் அப்படின்னும் போது கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கொஞ்சோண்டு காசு மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க வந்துருவா. வந்துட்டு அவங்க அப்பா அதை பத்தி, அவங்க அப்பா அந்த கார்டியன் நம்ம வச்சுக்கலாம், அப்பான்றது சொல் சரி வராது, கார்டியன் வச்சுக்கலாம். அந்த கார்டியன் என்ன பண்ணுவாருன்னா விட்டுருவாரு. சரி போட்டோம், அது 22 வயசு ஆயிடுச்சு, அதுக்கான வேலையை பார்த்து போயிடுச்சுன்னுட்டு இந்த வீட்டுல வந்து இருந்துருவா. கொஞ்சம் பணம் கொடுத்து விட்டுருவாரு. இது என்ன பண்ணும்னா, இந்த பணத்தை வைத்து இவனை அடுத்ததா பெரிய ஆளாக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுவான். இவனை ஏதாவது பிசினஸ் மேன் பண்ணலாம் அப்படின்னுட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பா. இவனுக்கு பெருசா ஒண்ணுமே பண்ண மாட்டான். பாட்டுக்கு வருவான், போவான், சம்பாதிப்பான். ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு முன்ன காட்டிலும் இப்ப கொஞ்சம் நிறைய பணமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான் இவன். ஏன்னா இவன் கூலி நிர்ணயிக்கிற மாதிரி கொண்டு வந்துருவா பேசி. பாரு, நீ சொல்ற கூலி தான் அவங்க கொடுக்கணும். ஏன்னா நீ ஒரு ஆள் வேலை செய்யல, நீ 5 பேரோட வேலை செய்யற. இப்போ 5 பேர் கூலி உனக்கு கொடுக்கணும்ல, நீ ஏன் ஒருத்தருடைய கூலிக்கு வேலை செய்யற அப்படின்னு இவனை ட்ரெயின் பண்ணிடுவான். இவனும் அதை மாதிரி சொல்லி எல்லாரும் கூட்டயும் பேசி அந்த மாதிரி ஒரு மாதிரி ரெடி பண்ணிடுவான். இவனும் காசு எடுத்துட்டு வருவான். ஒரு நல்ல வாழ்க்கை போயிட்டே இருக்கும். இவனோட தான் இருப்பான். இப்போ இங்க இந்த ஊர்ல என்ன நடக்கும்னா, இங்க இப்படி இருக்கும் பொழுது இவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா திருப்பி வறுமையாயிடுவாரு. வழக்கம் போல இவர் என்ன நினைச்சுப்பாரு, கருவாடு செய்யறது சாதாரண நினைச்சிட்டு இவர் பாட்டுக்கு இவர்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம்
இவ செஞ்ச மாதிரியே காய போடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனால் பெருசா அவருக்கு ஒண்ணும் தெரியலங்கிறது அப்புறமா தான் தெரியும். இது ஒண்ணும் அவ்வளவு சாதாரணமான வேலை இல்ல கருவாடு செஞ்சு விக்கிறது அப்படின்ட்டு. இவன் இந்த இடத்த விட்டு போன உடனே இவங்க அப்பா கிட்ட பிசினஸ் பாத்துக்கணும்னு இவ கருவாடை செய்ய மாட்டான். அந்த எத்திக்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி. இவங்க அப்பாவே அதை செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனால் ஒரு வருட காலத்துல இவங்க அப்பா எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. பணத்தெல்லாம் விட்டுருவாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது நிஜமாவே. கருவாடு செய்யறதுக்கு தெரியாது. எல்லாம் கெட்டு போயிடும். இல்லைன்னா மண்ணு வந்து காத்து ஏன்னா கடற்கரை மண்ணுல நீங்க கருவாடு போடுறீங்கன்னா, நீங்க கொஞ்சம் விட்டீங்கன்னா மண்ணு வந்து புடிச்சிடும். மண்ணு புடிச்சுன்னா கருவாடு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்போ அதை பாத்துக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அப்படிங்கிறதுனால இவர் அதெல்லாம் விட்டுருவாரு. காத்து வரும்போது தூக்கிட்டு போய் போடுவாரு. கருவாடெல்லாம் வேஸ்ட்டா போயிடும். இப்படி நெறைய அப்புறம் தப்பான மீன தேர்ந்தெடுத்துருவாரு. இப்படி நெறைய போய் எல்லா காசையும் விட்டுட்டு இவரு திருப்பியும் ஓட்டாண்டியா ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருவார். அவ்வளவுதான் இவருடைய இது. இவரு திருப்பி கஷ்டத்துக்கு திருப்பி பழைய மாதிரியே அந்த பழைய சீப்பா இருக்கிற மீன கடைசி மீன வாங்கிட்டு போய் விக்க ஆரம்பிச்சுருவார். இந்த பெண் என்ன பண்ணுவா, இப்ப அப்பா கிட்டயும் காசு இல்ல, நம்மட்டயும் இல்ல, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது, இந்த ஊருக்கு ஒருத்தன் வருவான். யார் வருவாங்க அப்படின்னா, இந்த இன்னொருத்தன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டான் மாரி ஒருத்தன் இருந்தான், அவன் வருவான் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆண். அவன் வருவான். இவனை என்ன சொல்லுவான்னா, இந்த மேன் வித் ஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தழும்பு வைத்த ஒரு மனிதன் தான். அவனுக்கு பேரே கிடையாது. இவனுக்குமே பேர் கிடையாது. இப்போ இவன் என்ன பண்ணுவான்னா, இவன் வந்து இந்த ஊர்ல இந்த ஹார்பர்ல கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சுருவான். டான் மாரி சுத்திக்கிட்டு இருப்பான். வரவங்க கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு காசு புடுங்குறது. இவனை பார்த்தாலே மக்கள் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிடுவாங்க. ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு, அப்படியே ஒரு பெரிய கெத்தா நடந்து வர்றது. சும்மாவே இவனே போய் பஞ்சாயத்து பண்ணி, சரி பண்ணிட்டு காச வாங்குறது இப்படின்னு சுத்திக்கிட்டு இருப்பான். இப்படி சுத்திக்கிட்டு இருக்கும்பொழுது இவன் என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் காச இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஊர்ல ஒரு தியேட்டர் கட்டுவான். தியேட்டர் முதல் முறையா கொரியாக்கு வரும். இப்ப எல்லாரும் என்டர்டெயின்மென்ட்க்கு அந்த படத்துக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க. இவளுக்குமே ஒரு ஈர்ப்பு வரும். என்னதான் அந்த இடத்துக்கு எல்லாம் போய் சேர்றாங்க, பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஒரு நாள் இவளும் தியேட்டருக்கு போக ஆரம்பிப்பா. சினிமாவ முதல் முறையா பார்க்கும்போது அவளுக்கு எப்படி பிஹேவ் பண்றதுன்னே தெரியாது. இது என்னது குதிரை வருது, போகுது, யார் இவங்க? என்ன மொழி பேசுறாங்க? பின்னால போய்லாம் பார்ப்பா. அந்த பக்கத்துல இருந்து யாராச்சும் எல்லாம் பண்றாங்களா? அப்படின்னுட்டு இவளுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். இவ என்ன பண்ணிடுவான்னா, டெய்லி தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சுருவா. பிசினஸ் பண்ணிட்டு டெய்லி தியேட்டருக்கு வந்து இந்த படத்த பார்க்கறது தான் இவளோட வேலை. ஒரே படம் தான். அந்த படத்தையே இந்த இந்த படத்த வந்து பார்த்துட்டே இருப்பா. டெய்லி ஒரு ஷோ வந்து பார்ப்பா. இப்ப இவ டெய்லி வர்றதுல என்ன ஒரு என்ன நடக்கும்னா, இந்த 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 இவன் இருக்கான் இல்லையா? இந்த தியேட்டர் ஓனர்ன்னு சொல்லி இந்த டான் சுத்திட்டு இருக்கான் இல்லையா? அவன் வந்து இவளால ஈர்க்கப்படுவான். ஏன் ஈர்க்கப்படுவான்னா, இவ மேல வர அந்த சென்ட். அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன் அவனுக்கு அந்த சென்ட் பிடிக்கிறதுன்றது தான் கதை இங்க இருந்து ஒரு இடத்துல பயணிக்கும். ஏன்னா, அப்போ இவன பத்தின கேரக்டர் வரும். இவன பத்தி சொல்லுவார் ஆசிரியர். இவன் ஏன் இந்த பெண் மேல ஈர்க்கப்படுறாங்க? அவன் ஒரு ரேக் தான், ரோக் தான். அவன் எல்லா வேலையும் செய்வான். பெண்கள் பழகுறதோ, அவங்களோட போகுறதெல்லாம் இவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையுமே இல்ல. ஆனால் இந்த பெண் கிட்ட மட்டும் எந்த இதுவுமே பண்ண மாட்டான். இவ பக்கத்துல கூட்டிட்டு வந்து இவளுக்கு ஒரு தனி சீட்டு போட்டு உட்கார வச்சு படம் பாருன்னு சொல்லுவான். இவள எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டான். இவளுமே அப்படியே பார்ப்பா. எதுக்கு நமக்கு இவ்வளவு ஸ்பெஷல் குடுக்குறான் இவன் அப்படின்னு. ஆனா இவளுக்கு அத பத்திலாம் கண்டுக்க மாட்டா. இவ வருவா, படம் பார்ப்பா, காசு கொடுத்து படம் பார்ப்பா. ஆனா இவகிட்ட டிக்கெட் வாங்காதன்னு சொல்லிருவான். பரவாயில்லன்னுட்டு இவ பாட்டுக்கு போச்சுடான்னு சொல்லிட்டு வருவா, படம் பார்ப்பா, போயிடுவா. அவனோட குடும்பம் நடத்திட்டே இருப்பான். அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா படம் பார்க்கறதுக்கு இவனுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவான். இப்ப இவனோட கேரக்டர் ஆசிரியர் குறிப்பிடுவார். இவன் ஏன் இந்த பெண் மேல ஈர்க்கப்பட்டு இவளுக்காக ஒரு இவள் மேல ஒரு இதாயிட்டான். ஈர்க்கப்பட்டு இவளுக்கு சொல்றதெல்லாம் செய்யறான். இவள மட்டும் பயப்படவே மாட்டான். இவகிட்ட மட்டும் பயந்த மாதிரி இருப்பான். இவள மிரட்ட மாட்டான், ஒண்ணும் செய்ய மாட்டான். இவ சொல்றத அவன் செய்வான். மக்களுக்குமே ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஏன் இவகிட்ட மட்டும் அவன் இதாயிடுறான், நம்ம கிட்ட எல்லாம் மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நடக்கும்னா ஆசிரியர், இவன் எதனால காரணம்னா, இவன் ஜப்பான்ல இருந்த ஒரு ஆள் இவன். ஜப்பான்ல எப்படி இருப்பான்னா, சின்ன வயசுல இவனுமே யாருமே இல்லாத ஒரு அனாதை தான். ஆனால் ஜப்பான்ல இவன் என்னவா இருப்பான்னா, ஒரு ஜப்பான்ல கீஷியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஜப்பானிய உடை அணிந்துகிட்டு, ஃபுல்லா ஒயிட் கலர்ல போட்டுட்டு, ஜப்பானிய பாரம்பரிய கிமினோ உடைய உடுத்திக்கிட்டு, இந்த செருப்பு வந்து உடன் செருப்பு போட்டுட்டு நடந்து போவத, ஒரு குடை பிடித்துட்டு போற ஒரு பெண்மணிய தான் நம்ம கீஷா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பெண்மணி மேல ஒரு பெண்மணி, ஒரு பர்ட்டிகுலர் லேடிய பார்த்து இவன் இம்ப்ரெஸ் ஆயிடுவான். முதல் முறையா அந்த பெண் டீனேஜ்க்கு வரும்போது பார்ப்பான். அந்த பெண்ண பார்த்துட்டு அந்த பெண் பின்னாடியே டெய்லி போவான். ஒரு பர்ட்டிகுலர் பெண்ண பார்த்துட்டு அவ பின்னாடியே போவான். அவன் மேல அந்த மாரி ஒரு வாசனை வரும். அந்த வாசனை அவனுக்கு ஈர்க்கப்பட்டு அந்த பெண்ணு பின்னாடியே போவான். ஒரு நாள் தைரியமா ரெடி பண்ணிட்டு அவங்க அந்த பெண்களோட இது என்னன்னா, தே ஆர் ஹேப்பி வுமன்ஸ் அல்லது பிளஷர் வுமன்ஸ்ன்னு சொல்லலாம். ஆண்கள் கூட பழகுறது அவங்களுடைய அந்த பெண்ணுடைய இது. அப்ப இவன் ஒரு மாரி ரெடி பண்ணி கா கா உள்ள போவான். போய் பேசுவான். நான் அந்த மாரி வந்திருக்கேன் உன் கூட இருக்கிறதுக்கு அப்படின்னுவான். அந்த பெண் என்ன பண்ணிடுவா,
நீ ரொம்ப சின்ன பையன், நீ கிளம்பி போயிடு, நீ ஒரு அன்ஃபிட் அப்படின்னுவான். என் கூட பேசி பழகணும்னா நீ ஒரு ஆண்மகனா இருக்கணும் அப்படின்னு. நான் ஆண் தானே, நீ ஆண் இல்லை. இப்போ ஒரு பையன் நீ ஆணுன்னா அவனுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு வீர தீர செயல் புரிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுருவான். சின்ன பையன் தானே அப்படின்னுட்டு. இவனுக்கு ஒரு மாதிரி இதாயிடும். அதுக்கு அவன் என்ன பண்ணிடுவான்னா, ஒரு விரலை வெட்டிட்டு சொல்லிட்டு போவான் அவன்கிட்ட. ஒரு விரலை வெட்டி, சட்டுன்னு கையில ஒரு விரல கத்தி எடுத்து விரல வெட்டி அவன்கிட்ட குடுத்துட்டு, "பாரு, நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். இதுதான் என்னோட அடையாளம்னு சொல்லிட்டு, இந்த விரல் உனக்காக தான் குடுத்துட்டு போறேன். நான் வருவேன் பெரிய ஆளுன்னு" சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். போயிட்டு ஒரு மாதிரி அங்கேயே அப்புறம் ஒரு மாரி டான் மாரி மாறிட்டு கிளம்பி வருவான். வந்துட்டு திருப்பி இந்த பெண்ண பார்க்க வருவான். அந்த ஈர்ப்புல. ஒரு 1 வருடம், 2 வருடம் கழிச்சு. இப்ப பெரிய பையனா வந்திருப்பான். இப்பயும் அந்த பொண்ணு என்ன சொல்லுவா? அதே பெண்ண பார்க்க வருவான். அந்த பொண்ணு என்ன சொல்வா? "பணம் வச்சுட்டு இருக்கிறவன்லாம் ஆண் இல்லடா. இந்த ஊரையே கட்டி காப்பாத்துறவன் தான் ஆண்" அப்படின்னு ஏதோ ஒரு சமாதானம் சொல்லி இருப்பான். திருப்பியும் போவான். திருப்பி இன்னொரு விரல்ல வெட்டியா எடுத்து குடுத்துட்டு, திருப்பியும் அங்க போவான். அந்த டான் கிட்ட கிளம்பி போவான். அந்த டான் கிட்ட தான் அந்த ஒரு எடுக்கு மாரி வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ இந்த டான போட்டுட்டு நம்ம இங்க பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க அங்க சேரும்பொழுது அவன்ட்ட என்ன சொல்லுவாங்க, "பாரு, இங்க சேரணும்னா நீ வந்து முதல்ல ஒரு விரல வெட்டி குடுக்கணும்பாங்க." அத அங்க ஒரு விரல வெட்டி குடுத்துருவான். இப்படி விரல வெட்டி குடுக்குறது தான் இவனோட முக்காவாசி வேலையாவே இருக்கும். அப்புறம் அங்க என்ன பண்ணுவான், ஒரு காலகட்டத்தில இங்க திருப்பி திருப்பி அனுப்புன உடனே, அவன் என்ன பண்ணுவான், சரி அப்ப இங்க ஒரு டான் தான் இருக்கணும். இல்லையா? எந்த ஒரு ஊர்லயுமே ஒரு டான் தானே இருக்கணும். அப்போ இவன டான போட்டு தள்ளிட்டோம்னா, நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் இங்க. அப்போ நம்ம அவகிட்ட போனா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ஒரு பெரிய சண்டைய இவனா ஸ்பைக்கா உருவாக்கி, அது ஒரு சின்ன உபகதை மாரி போகும். அத போட்டு தள்ளிடுவான். அது ஜப்பான்ல நடக்கிற அந்த பின்புலத்துல அந்த நடக்கிற விஷயத்தெல்லாம் இதுல சொல்ல வருவார் போல இருக்கு. எதனால அங்க நடக்குது, அந்த பேக் சைட் ஆஃப் ஜப்பான், அதர் சைட் ஆஃப் ஜப்பான் பத்தி சொல்வார் போல. அதுக்காக சொல்லுவாரு. அப்போ அங்க அவங்கள போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளிட்டு இவன் பெரிய ஆள் ஆயிடுவான். ஆனாலுமே என்ன ஆகும்னா, ஒரு ரிவைவல் வார்ஸ் மாரி நடந்துகிட்டு இருக்கும். இவன் அத கட்டி காப்பாத்துறதுக்காக நெறைய செலவு பண்ணிக்கிட்டு ஒரு மாரி கெத்தா உட்கார்ந்துகிட்டு இருப்பான். இப்போ அதெல்லாம் தலைமை பொறுப்புக்கு வந்த உடனே திருப்பியும் கிளம்பி இங்க வருவான். இந்த அம்மாவ பார்க்கறதுக்கு. இப்ப வரும்பொழுது அந்த அம்மாவால மறுக்க முடியாது. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நீ இருன்னு சொல்லிட்டு இவனும் சக்சஸ் பண்ணிட்டோம். இத்தனை வருட காலம் ஆச்சு எனக்கு பிடித்த ஒரு பெண்ணை நான் அடையறதுக்கு அப்படின்னுட்டு ஒரு மாதிரி பக்காவா ரெடி ஆயிட்டு ரெடியா அந்த 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 ஜிசியான்ற அந்த பெண்மணி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த பெண்மணி வெளியே வந்து இவனோட வரும்பொழுது பார்த்தால் ஒரு வயதான ஒரு பெண்மணி தோற்றத்தை வரும். 65 வயது பெண்மணியா தோற்றம் மாதிரி அந்த இதெல்லாம் கலந்துருவாங்க இல்லையா? நார்மலா வெளிய வரும்போது அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு, மேக்கப் எல்லாம் கழட்டிட்டு வெளிய வரும்பொழுது, இவனோட அந்த அந்த அறைக்குள்ள வரும்பொழுது பார்த்தா, இவன் ஷாக் ஆவான். "யார அனுப்பியிருக்கிறா?" அப்படியே கேட்பான். "நான் கேட்ட பெண் யாரு? நீ ஏன் வர?" அப்படின்னுவான். அந்த அம்மாவோட குரல் சொல்லும். "நான் தான் அது பாரு நீ குடுத்த அந்த விரல் எல்லாம் வச்சிருக்கேன்" அப்படின்னு பயங்கர ஷாக் ஆயிடும். "நீ என்னை ஏமாத்திட்ட. நீ வந்து உண்மைய சொல்லியிருக்கணும் மொத நாளே. நான் ஒரு வயதான பெண்மணின்னுட்டு. என்ன நீ ஏமாத்திட்ட" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வெக்ஸ் ஆயிடுவான். எனக்கான பெண் நீ நான் எதிர்பார்த்து பார்த்த அழகு இல்ல இது. இது வந்து வேஷம். என்ன நீ பயங்கரமா ஏமாத்திட்ட. நீ இல்ல அப்டின்னுட்டு பயங்கர வெறுப்பாயிடும். வெறுப்பாயிட்டு அவ்வளோதான். அந்த ஆனால் அந்த வாசனை, அந்த பவுடர் வாசனை, அந்த பெண்மணி கிட்ட இருந்த வாசனை அவனுக்கு ஈர்க்கப்பட்டதுனால, அவனுக்கு இந்த பெண்கிட்ட இருந்து வேண்டாம், இந்த ஊரே வேண்டான்னுட்டு அந்த டான் எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்த இரவோட திருப்பியும் ஒரு விரல வெட்டி போட்டுட்டு, எனக்கு எல்லாமே போதும்டா, போதும்டான்னுட்டு திருப்பியும் போட்டுட்டு கிளம்பி கொரியாக்கு ஓடி வந்துருவான். அதுதான் இவன் இங்க வந்ததுக்கான பின்புலம். ஏன் இங்க வரான்? வரும்போது இவன என்ன சொல்லுவாங்கன்னா, இவன்கிட்ட இத்தன விரல் தான் இருக்கு. விரலே இல்லாதவன். இதுதான் இங்க இவன் சொல்லி கெத்தா சுத்திக்கிட்டு இருப்பான். "பாத்தல்ல, நான் யாரும் இல்ல. இத்தன விரல் போயிருக்கு பாரு." அங்க அது தெரியும் போல இருக்கு. இந்த மாரி விரல் குடுத்தவர்கள் ஒரு மாரி டானா இருப்பாங்க. ஒரு மாரி ரவுடி அப்படின்றது நம்ம ஊர்ல ரவுடி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பார்த்தாலே, "ஐயய்யோ! விரல் இல்லையா? அப்பன்னா இவன் அப்புறம் அவன் ஓ! அவன் தான் போல இருக்கு, இவன் தான் போல இருக்குன்னு" நெனச்சுக்கிட்டு இந்த ஊர்ல அந்த வேலைய பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்ப இவனுக்கு இந்த பெண்மணியில ஈர்க்கப்பட்டது நமக்கு புரியுது இல்லையா? அந்த வாசனை இந்த பெண் கிட்ட வரும். இப்ப இவனுக்கு என்னன்னா, இவன் வயசாயிருப்பான். ஆனா இந்த பெண் சின்ன பெண்ணா இருப்பா. அ ஆனா இவனுக்கு என்னன்னா, இப்ப இவனுக்கு ஒரு கில்ட்டி இருக்கும். நமக்கு ஓரளவுக்கு வயசாயிடுச்சு. ஆனா இவ சின்ன பொண்ணா இருக்காளே! இப்ப இவன் நம்மகிட்ட பழகுவாளா? பழகுனா அது சரி வருமா? அப்படின்னு இவன் யோசிப்பான். அப்போ இவள எப்படியாச்சும் அடையணும். இவள மனசளவுல அடையணும். இவளா வந்து நம்மட்ட வரணும். அப்படின்னு அதுதான் இவனோட நோக்கமா இருக்கணும். ஏன்னா, அவன் என்ன நெனச்சான்னா, எப்படி நான் மனசளவுல அந்த பெண்கிட்ட அடைய போனேனோ,
அந்த மாதிரி இந்த பெண் வந்தாதான் எனக்கு திருப்தி. ஃபோர்ஸ் பண்ணி நான் எடுத்தா அது அது சரியில்லை இல்லையா? ஏன்னா இவன் அப்படித்தானே இருக்கான். காசு கொடுத்துட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு ஏதாவது பண்ணிட்டு ஓடி இருக்கலாம். ஆனா அவன் அன்னைக்கே வந்து வேகமா விரல வெட்டிட்டு நான் திரும்ப வரேன்னு ஓடி போயிட்டான் இல்லையா? அந்த மாதிரி இவகிட்டயுமே நம்ம இவ்வளவு பொறுமையா அடையணும் அப்படின்னு பார்த்து இவளுடைய பின்புலத்தை தேடும் பொழுது இவன் வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு பீம்பாய் மாதிரி ஒரு ஆளுக்கு தான் மனைவி இவ அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருப்பான். இப்போ கதை இந்த இடத்துல சுவாரஸ்யமா அப்படி நிற்கும். இதுக்கு என்ன நகரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான். ஆனா நமக்கு என்ன நடக்கும்னா கதாசிரியர் என்ன பண்ணிடுவாருன்னா, இந்த பீம்பாய் இருக்கிறவரு நல்லா போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் மிக அதிகமான ஒரு உம் எடை தூக்கும் பொழுது திடீர்னு அவனால தூக்க முடியாம திடீர்னு கீழே விழுந்துருவான். ஒரு மாதிரி எல்லாமே உடைஞ்சு இவன் மேல விழுந்துரும். டர்னிங் பாயிண்ட் மாதிரி இவன் பயங்கரமா அடிபட்டுருவான். உடல் என்ன சொல்றது, உயிர் பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருவான். ஒரு மாதிரி வெறும் ஒரு உடல் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி நசுங்கிடுவான். சப்பையா மாறிடுவான். எல்லாரும் அவனை அப்படியே தூக்கிட்டு வந்து வீட்டுல போட்டுருவாங்க. இந்த பிம்பாக் அப்படின்ற வீட்டுல இவ பதறிடுவான். இவனை ரசித்து வந்தவளை, நான் இந்த உடலை பார்த்து ரசித்து வந்தவளை, இப்படி ஒரு உடலை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப அழுகையா வரும். இவனை எப்படியாச்சும் உயிர் பிழைச்சிட வைக்கணும். அதுதான் இவளோட முதல் மோட்டிவா இருக்கணும். முதல் மோட்டிவ் அவன் உயிர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான எல்லா இவகிட்ட இருக்கிற எல்லா பணம் செலவு எல்லாத்தையுமே செலவு பண்ணி அவனை ஓரளவுக்கு உயிர் கொண்டு வந்துருவான், மீட்டு எடுத்துருவான். மெடிக்கல் எல்லா வேலையும் பண்ணுவான். இப்போ இதை இவன் பயன்படுத்திப்பான். இந்த தியேட்டர் ஓனர், அந்த டான் சொல்றோம் இல்லையா, அவன் இவளுடைய இந்த இன்னெபிலிட்டியை பயன்படுத்தி இவளுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிப்பான். அவனுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் நான் தரேன், பரவாயில்ல போட்டு இவளும் டெய்லி தியேட்டருக்கு வருவா. படம் பார்த்துட்டு போகும்பொழுது அவன் சொல்லுவான், நான் என்ன பண்ணணும் உனக்கு படம்? நீ ஒண்ணும் வேண்டாம்பா, என் பக்கத்துல உட்காந்துட்டு படம் பாரு. உனக்கு பிடிக்கல படம்? பிடிக்கும், அதை பாரு, நான் உனக்கு காசு கொடுக்குறேன்மா. டெய்லி வருவான். இவன் பக்கத்துல இவன் நல்லா அழகா சென்ட் எல்லாம் போட்டுட்டு வந்து ரெடியாகி உட்காருவான். ஒரு ஷோ ஓடும். இவளுக்கு பிடித்த படங்களா அந்த ஜான் வேலி படம் தான் போடுவான். அப்போ அந்த படங்கள் போடும்போதெல்லாம் இவ பக்கத்துல உட்காந்துட்டு இவங்க 2 பேரும் படம் பார்ப்பாங்க. வேற எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இவ படம் பார்த்துட்டு அவ்வளவுதானே உனக்கு, அவ்வளவுதான், அவன் கிளம்பி போயிடுவான். இவளுக்கு தெரியும், ஏன் நம்மள உடல் சார்ந்த இதுவும் பயன்படுத்திக்கல, நம்மள திருப்பி அனுப்பிடுறான்னா, எனக்கு உன்னோட வாசனை பிடித்திருக்குன்னு சொல்லி அனுப்பிடுவான். இப்ப இவ்வளவு ஓகே, இவதான் எந்த ஒரு இதுவும் இல்லாம தானே இருக்கா, அதனால அவளுக்கும் ஓகே, அவன் தான் ஏமாறுறான், நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி அதை பயன்படுத்திப்பான். இப்போ இவன் காசு கொடுக்கும் பொழுதும் வாங்கிக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல இவனால சுத்தமா வேலையே பார்க்க முடியாது. எந்த ஒரு இதுவுமே இவனால பண்ண முடியாது. சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியும். சாப்பிட சாப்பிட உடல் பெருமனம் ஆகும். உடல் பெருக்கும். ஆனா இவனால நடக்க முடியாது. அப்படியே ஒரு மாதிரி உடல் பெருத்து 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 அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்கும். அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு நிலை தள்ளப்பட்டுருவான். இவளுக்கு சரி, அவன் எவ்வளவு நாளும் சாப்பிட்டோன்ட்டு இவனும் என்ன பண்ணுவா, இவங்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வந்து கொடுத்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது எப்பயுமே மிகைதானே இந்த கதையில. அதே மாதிரி நிறைய சாப்பிடுவான். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவான், இவன் பார்ப்பான், இது என்ன இப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, எதுக்கு இவளுக்கு இவன் இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான், தேவை. ஏன்னா இவனுக்கு உணவு கொடுக்கணும்னா சும்மா உணவு கொடுத்தாலுமே நிறைய உணவு இல்லையா, பணம் கொடுக்கறது. அப்ப எல்லாம் கேட்பாங்க, நீ ஏன் முட்டாள்தனமா அந்த பொண்ணுக்கு அவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் பொழுது அப்ப அவன் சொல்லுவான், இல்ல நான் அவகிட்ட பேசி ஒரு முடிவு போறேன்னுட்டு. அப்ப இவகிட்ட சொல்லுவான், நீ அங்க இருக்கிறதுக்கு பதிலா என் கூட என் வீட்லயே வந்து இருந்துரு அப்படின்னு ஒரு ப்ரொபசல் வைப்பான். அப்போ இவளுக்கு என்னவா தோணும்னா, நீ டெய்லி நைட்டு போறதும் வரதுமா ஏன் இருக்க, அவனையும் கூட்டிட்டு இங்க வந்துரு. அவனே நான் ஒரு ரூம்ல உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறேன், அதுல நான் எந்த இதுவுமே பண்ண மாட்டேன், அவனை நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்வான். ஆனா இவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு விஷயம், இவன் டான்ன்றதுனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, இவனுக்கு பிடிக்கலன்னா, நம்ம ஊர்ல பண்ணுவாங்க இல்லையா, போட்ல கூட்டிட்டு போய் கல்லை கட்டி கடல்ல போடுறது, அதேதான் அங்கேயும் பண்ணுவான். அவன் தான் டான்ல, அவன் அந்த வேலை தான் பண்ணுவான். அது கடற்கரை ஓர பகுதின்றதுனால இவளுக்கு அந்த பயம் இருக்கும். இவன் எங்க இந்த மாதிரி வேலை பண்ணிடுவான், இவனை கூட்டிட்டு போய் செலவு பண்றதுக்கு பதிலா வீட்டுல கூட்டிட்டு வந்து முதல்ல வைக்கிறான், அப்புறம் நைஸா கொண்டு போய் ஏதாவது பண்ணிடுவான். ஆனா இவ சொல்றா, பாரு நீ அந்த வேலை எல்லாம் செய்யக்கூடாது, அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்றான். நான் இந்த ஊரை விட்டு போயிடுவாங்க, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இவனும் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருவான், நிஜமா பண்ணவே மாட்டான். அதுல இவங்க 2 பேருக்குமே எந்த ஒரு இதுவுமே நடக்காது. அவன் ப்ராமிஸ் பண்ணா பண்ணதுதான். அதே மாதிரி இவனும் அவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வருவான். அவன் சொல்லுவான், உன் வேலை என்னன்னா அவனை கன்வின்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வரணும். அது யாரும் ஒத்துப்பா, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணு தன்னுடைய கணவனோட இன்னொரு வீட்டுல போய் உட்கார்றதுக்கு கொஞ்சம் இதாதான் இருக்கும் இல்லையா, அந்த ஆண் எப்படி ஒத்துப்பான்? ஆனாலும் அவனுக்கு வேற வழி இல்லை. அவன் தன்னுடைய நிலைமை யோசிச்சு பார்ப்பான். அவன் கேட்பான், எனக்கு சாப்பாடு கொடுப்பியான்னு கேட்பான். கொடுப்பேன். எவ்வளவு நாள் கொடுப்பேன், சரி நான் வரேன்ட்டு வந்துடுவான்.
அப்போ அவனுக்கு ஒரு 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 அறை சரி சரி செஞ்சு அந்த அறையிலேயே அவனுக்கான உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவுமே மிக எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கு நான் ஸ்டாப்பா சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கே ஒரு 30, 40 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்ற மாரி ஆசிரியர் குறிப்பிட்டிருப்பாரு. அப்போ இப்ப இவ என்னன்னா, இவளுக்கு இன்னொரு கில்ட்டி வரும். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம் இல்லையா? இவ எப்படி எதுவுமே சும்மா வாங்கிக்க மாட்டாளா? இப்ப இவங்களுக்கான ஒரு உறவு ஏற்படும். உடல் இவ தன்னை இது பண்ண ஆரம்பிச்சுருவா. இப்ப இவனுக்கு அது எதிர்பார்க்கிறது தானே. இவளா மனசு வந்து குடுக்கணுங்கிறது தானே. அது இவங்க வீட்டுக்கு வந்த உடனே அது நடக்க ஆரம்பிச்சுரும். இரவுல இவனோட வந்து பழக ஆரம்பிப்பான். இவனுக்குமே அது ரொம்ப பிடிச்சிரும். கதை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி இருக்கும் நமக்கு. அவன் என்னடா 2 பேரும் இவனுக்கு பிடிச்சதும் வந்து போச்சு. இவனுமே செட் ஆயிடுச்சு. இனிமேல் என்ன அவன் எப்படியும் கொஞ்ச நாள்ல இதாயிட போறான். அப்படின்ற மாரி போயிட்டே இருக்கும் பொழுது, ஒரு நாள் என்ன பண்ணுவான், இது நல்லா ஸ்மூத்தா போய்க்கிட்டு இருக்கும். இத இவனுக்கு இவனோட அறிவு பாருங்க, இவனுக்கு எதுவுமே புரியாது. ஒரு நாள் இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத இவன் பார்க்கிற சூழ்நிலை ஏற்படும். இந்த பீம் பாய் சொல்றோம் இல்லையா? அவன் ஜியோன் அவன் பேரு. அ அதனால அவனுக்கு அது பயங்கரமா இதாயிடும். ஊர்க்காரர்கள் சொல்லியிருப்பாங்க இவன்கிட்ட. இவன் போட்டு அடிக்கவும் செய்வான் ஒரு கட்டத்துல. தன்னோட இயலாமையினால அந்த பெண்ண அடிப்பான். ஆனா அவ போமாட்டா. அ ஆனா இவன் இத நம்ப மாட்டான். அவள நம்புவான். அடிப்பான். ஆனாலும் நம்ப மாட்டான். இவ அப்படிலாம் செய்ய மாட்டான்றத நம்பிருவான். ஆ இந்த சூழ்நிலையில அவள பார்த்த உடனே இவனுக்கு தன்னுடைய நம்பிக்கை மொத்தமுமே பாழா போயிடுச்சு இல்லையா? அது பயம் வந்துரும் அவனுக்கு. அடடா! என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம இனிமே இங்க இருக்கக்கூடாது. நம்ம கிளம்பிரலாம் அப்படின்ட்டு அவனால நடக்க கூட முடியாது. உடலை தேய்ச்சுக்கிட்டே கடலை நோக்கி அவன் அப்படியே தேய்ச்சு கடலை நோக்கி போயிடுவான். இப்போ இவன் கடலை நோக்கி போறத இந்த ஆண் பார்த்துருவான். இந்த டான் பார்த்துருவான். இவன் எங்க தான் போறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போவான். போகும்போது இவன் என்ன பண்ணுவான், கடலை நோக்கி போயிடுவான். அதாவது டெத் நோக்கி போயிடுறான். இவன் டெத்த நோக்கி போறத இவளும் பின்னாடியே வருவா. கொஞ்ச நேரம் கழித்து. அந்த டைம் கேப் இருக்கும். இவன் சாகுறதும், அந்த இடத்துல இந்த டான் நிக்கிறதும், இவன் வர்றதுக்கும் சரியா இருக்கும். இவ என்ன நெனச்சுப்பா, இவன் தான் அவள கொன்னுட்டான் அப்படின்னு நெனச்சுருவா. இவ வந்த உடனே ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பா. "நீ என்ன ப்ராமிஸ் பண்ணது அவன சாகடிக்க கூடாதுன்ட்டு தான். நீ ஏன் அவன சாகடிச்ச? அவன சாகடிச்சுட்டல்ல. அப்ப அது நீ செஞ்ச தப்பு தானே" அப்படின்னு சொல்லிட்டு இவன சாவடிச்சுருவா. அவ்வளவுதான். இவனையும் ஒரு பக்கத்துல ஒரு கோடாரி எடுத்து சாவடிச்சுருவான். அவன் சொல்லுவான், "இல்ல நான் உண்மையா தான் இருந்தேன். நான் சாகடிக்கல" அப்படின்னு அதையும் சொல்லிட்டு அவன் செத்துருவான். இதோட இந்த பார்ட் முடிஞ்சிடும். இப்ப இங்க முடிஞ்ச உடனே இவளுக்கு என்ன ஆயிடும்னா, திருப்பி விட்டுட்டு ஒரு மனநிலை வந்துரும். இவனோட கணவன் போயாச்சு. தன்னை ஆதரித்த இவனையும் சாவடிச்சிருச்சு. இப்ப இவ என்ன பண்ண போறா? இந்த கேரக்டர் அப்படின்னும் பொழுது, அவ்வளவுதான் அப்படின்னா கதை முடிஞ்சிருதா அப்படின்னு தேடும் பொழுது, இப்போ கொஞ்ச நாள்ல இவ வெரி மீனியல் சர்வைவல். அவ்வளவுதான். இவளுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏதோ சாப்பிடணும், வாழணும், தூங்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தான் போயிட்டு இருக்கும். இப்போ இவ பிரெக்னன்ட் ஆகிருப்பா. இதுதான் கதைக்கு திருப்பி அடுத்த இடத்த நகர்த்துது. இப்ப இவளுக்கு ஏன் நம்ம பிரெக்னன்ட் ஆயிருக்கோம்? அவன் செத்துட்டு ரொம்ப நாள் ஆச்சே. இப்ப ஏன் நம்ம பிரெக்னன்ட் ஆயிருக்கோம்? அப்படின்னு இவளுக்கு ஒரு குழப்பம் வருது. இப்ப இந்த குழப்பம் தான் நமக்குமே வரும். இவ யார்கிட்டயுமே பழகல. இப்ப இந்த குழந்தை யாரோட குழந்தை? அப்படிங்கிறது இவளுக்குமே குழப்பம் இருக்கும். ஆனா இவளுக்கு சரி வழி இல்ல. சரி குழந்தையாச்சும் வந்தா நம்ம ஏதாவது காலத்த ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர விட்டு வந்துருவா. வேற ஊருக்கு போயிடுவா. ஏன்னா எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்த ஊர் தான் வந்து பியாங்யாங். 2வது பார்ட்டுக்கே நம்ம இப்பதான் வரோம். முதல் பார்ட் அந்த ஹார்பர் இது முடிஞ்சு போச்சு இல்லையா? இந்த ஹார்பர் முடியும் பொழுது இவளுக்கு ஒரு நாள் என்ன நடந்திருக்கும்னா, அந்த வேல் வந்து இறந்து போயிடும். ஒரு நாள் இந்த இவன் சாகுறான் இல்லையா? இந்த பீம்பாய் சாகறதுக்கு ஒரு ஒரு கொஞ்ச காலத்துக்கு மிந்தி இவளுக்கு ஒரு குறியீடு மாரி இருக்கும். அந்த வேல வந்து அப்பப்போ பார்த்துட்டே இருப்பாங்க. திமிங்கலத்தை அவ ரசிக்கிறது அவளோட வாழ்க்கையில ஒரு இது. எப்ப பார்த்தாலும் கடற்கரை ஓரமா வந்து நின்னுட்டு அந்த திமிங்கலம் குதிச்சு போறது பார்த்துட்டே இருப்பா. அப்போ ஒரு நாள் அந்த திமிங்கலம் பிடிக்கப்பட்டு கடல்ல வந்து மீனவர்களால் பிடிக்கப்பட்டு இவ கண்ணு முன்னாடியே கட் பண்ணி அதை பீசஸா மாத்துவாங்க. அவளால அத ஜீர்ணிச்சுக்கவே முடியாது. அப்படியே ஒரு ஒரு மாரி மனநிலையில இருக்கும். அந்த மனநிலையில தான் இந்த இதெல்லாம் நடக்கும். அப்போ இவளுக்கு மொத்தமா அந்த ஊரு தேவையில்லாதவங்க வந்துட்டு வேற அந்த ஊர விட்டே வந்துருவா. அந்த வர ஊர் தான் இந்த பியாங்யாங் நான் சொன்னேன் இல்லையா? ஒரு கற்பனையான ஒரு ஊருக்கு. இந்த ஊர் எப்படின்னா, அதற்கு எதிரான ஒரு அ நிலை மலை பிரதேசமும் கிடையாது. ஹார்பருமே கிடையாது. ஒரு பொட்டல் வெளி.
எதுவுமே இங்க கிடையாது. ஒரு சின்ன பூ பூக்கும் அவ்வளவுதான். ரொம்ப ட்ரையான ஒரு பிளேஸ். இந்த இடத்தை நோக்கி வருவா. இந்த இடத்தை நோக்கி ஏன் வருவான்னா, இப்பதான் இந்த ஊருக்கு ட்ரெயின் ட்ராக் போடுவாங்க. அவ முன்னாடி இருந்த ஊர்ல இருந்து இப்பதான் ஓரளவுக்கு முன்னேறி இந்த ஊருக்கு ட்ரெயின் ட்ராக் போடுவாங்க. அதனால இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துருவா. இந்த ஊர்ல வந்து சேரும்பொழுது இவளுக்கு அ இந்த இந்த ஊரோட வந்து சேரும்பொழுது இங்க வந்து சேர்ற இடம் ஒரு டீ கடைக்கு வந்து சேர்வா. இந்த டீ கடைக்கு ஏன் வருவான்னா, ஒரு இரட்டையர்கள் ட்வின்ஸ் அப்படின்னு ஒரு 2 பெண்மணிகள் இந்த டீ கடைய நடத்திட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டு பின்னாடி ஒரு யானை இருக்கும். அ ஏன் யானை ஏன் இங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னா, யானைக்கு ஒரு பெரிய தொழுவம் மாரி வச்சு அத கட்டி வச்சிருப்பாங்க. அந்த தொழுவத்துல தான் யாரும் தெரியாம இவ வந்து குழந்தையை பெத்துப்பா. குழந்தை பெருசான உடனே இந்த தொழுவத்துல வந்து தன்னை அங்கேயே அங்கேயே தங்கிட்டு, அந்த குழந்தை இந்த குழந்தை வந்து அந்த யானையுடைய தொழுவத்துல, யானையுடைய காலடியில தாமே குழந்தையே பிறக்கும். யாருமே இவள பார்த்துக்கவே இருக்க மாட்டாங்க. இவ அந்த இடத்துல வந்து ச விழுந்து கிடப்பா. ஒரு மாரி மயக்க நிலையில இந்த இடத்துல வந்து விழுந்து கிடந்துருவா. இவ பொறந்த உடனே இந்த குழந்தை வந்து தொப்புள் கொடி கூட அறுக்க முடியாத நிலையில, அந்த குழந்தை வந்து யானைய நோக்கி போய் யானைய கட்டி பிடிச்சிருக்கும். யானையோட கால. யானைய போய் பிடிச்சுக்கிட்டு அத இது பண்ணிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த இந்த இது இது யாருன்னா, இதை வந்து ஒரு டீ கடை வச்சுட்டு இருக்கிற ஒரு இரட்டையர்கள். அந்த 2 பெண்மணிகள். அவங்க அப்புறம் ஏதோ வருவாங்க. பார்த்துட்டு இந்த இந்த காட்சிய பார்த்துட்டு அவங்க உடனே எல்லாம் முதலுதவி எல்லாம் செஞ்சு, இந்த குழந்தைய கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சு, இவளையுமே கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, இவகிட்ட கேட்பாங்க. இவ எதுவும் பதில் சொல்ல மாட்டா. சரி பரவால்ல போயிட்டு போதுமா, விடுமா அப்படின்னுட்டு இந்த இவளையும், இந்த குழந்தையுமே அவங்க இருவர்களும் அந்த இரட்டையர்கள் பார்த்துக்க ஆரம்பிச்சுப்பாங்க. இப்ப இவளுமே தனக்கு வேற எந்த ஒரு இதுவுமே இல்ல இல்லையா? அதனால இவளுமே இந்த இடத்துல மலர வ இத வேலை செய்ய ஆரம்பிச்சு, இந்த இடத்துல இது பண்ண இந்த பெண்மணி என்ன பண்ணிடுறா, இந்த குழந்தை வந்து குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த குழந்தைய வந்து குழந்தை பிறந்த அப்புறமா தான் இந்த அம்மாவுக்கு தெரியுது. இது யாரோட குழந்தைன்னா, அந்த பீம்பாயுடைய உருவத்தையே ஒட்டிய ஒரு குழந்தை. ஆனால் அவன் இறந்ததுக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த குழந்தை பிறக்கும். ஆனால் இந்த குழந்தையோட உருவத்த பார்த்து அந்த அம்மாவுக்கு இதுதான் அவனோட குழந்தை தான் அப்படின்றது தெரிஞ்சிரும். ஆனா இந்த குழந்தைக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, பேச்சே வராது. ஆனா உருவம் மட்டும் பெருசா இருக்கும். அழகு இருக்காது. நம்ம முன்னாடி ஒரு கேரக்டர் பார்த்தோம் பாருங்க. அந்த மாரி எந்த அழகுமே இருக்காது. யாரையுமே ஈர்க்க மாட்டா. பேசத் தெரியாது. இவளே இவக்குள்ள எல்லாமே பேசிப்பா. இந்த குழந்தை. அதுதான் அந்த சின்னாய் குழந்தை. அது பேரு சின்னாய். அந்த குழந்தை பேரு. அதாவது ஒரு பிளாசம், ஸ்ப்ரிங் அப்படின்னு கொரிய மொழியில மொழிபெயர்க்கிறாங்க. இதுதான். இப்ப இந்த குழந்தை வளருது. இந்த குழந்தை வந்து யார் கூட வளரும்னா, இந்த அம்மா கூட வளராது. இந்த யானையோட தான் அதிகமா அட்டாச்மென்ட்டா இந்த குழந்தை இருக்கும். யானை கூட இது பேசும். இதுதான் இங்க மேஜிக் ரியலிசம். யானை இது கூட பேசும். இப்ப இப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். இந்த குழந்தைய இந்த அம்மா கண்டுக்கவே கண்டுக்காது. இப்ப இந்த அம்மா என்ன பண்ணும்னா, இந்த இடத்துல வந்த உடனே இவங்க டீ கடையில வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, டீ கடையில ஒருத்தர் வருவாரு. அவர சந்திப்பாங்க. அந்த ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு ஆண சந்திப்பா இந்த அம்மா. டீ கடையில தான் வேலை பார்ப்பாங்க. குழந்தை இருக்கிறதுனால. அந்த ஆண் வந்து யாருன்னா, அவன் வந்து ஒரு சிறந்த செங்கல் மேக் செய்ற ஒருத்தன். அவனுக்கு அது தெரியும். அப்புறம் இது என்ன நடக்கும்னா, அந்த செங்கல் சூளை செய்வதற்கான வேலையை இவ ஈடுபடுவா. எப்படி ஈடுபடுவான்னா, இப்போ ஒரு வீட்டுக்குள்ள போய் இவங்க ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க. அந்த வீட்டுல இவங்க இருக்கும் பொழுது, அந்த வீடு ஒரு நாள் ஒரு மழையில இடிஞ்சு விழும். இடிஞ்சு விழும்போது, இந்த வீடு எந்த வீடு அப்டின்னா, மின்னால நம்ம ஒருத்தர பார்த்தோம் இல்லையா? அம்மா, பொண்ணும் அடிச்சு நவுத்திக்கிட்டாங்க பாருங்க. பணத்த கேட்டு அடிச்சு சாவடிச்சுருவாங்க இல்லையா? அந்த பெண்மணியோட வீடு இது. அந்த வீடு வந்து ஒரு பெரிய புயல் மழையில உடைஞ்சு கீழ விழும்போது, அந்த வீட்டோட ஓட்டுக்குள்ள இந்த அம்மா எல்லா பணத்தையும் சொருவி வச்சிருப்பா. ஒரு மாரி பக்காவா டிசைன் பண்ணி பேக் பண்ணி வச்சிருப்பா. எப்படி இருந்தாலும் யார் கையிலயும் கிடைக்கக்கூடாதுன்ட்டு. அது மழை வெள்ளத்துல அந்த வீடு உடைந்து விழும்போது, அந்த ரூஃப் உடைஞ்சு விழும்போது பணமெல்லாம் கொட்டும். பணம் கொட்டுன உடனே இவளுக்கு மிகப்பெரிய செல்வந்தரா மாறிடுவா. இப்போ இந்த பியாங்யாங் வந்துட்டா இல்லையா? இப்போ இந்த இடத்துல அந்த பணம் கிடைக்கும். பணம் கிடைத்த உடனே, இப்போ இந்த முள் கூட சேர்ந்துகிட்டு ஒரு செங்கல் சூளைய அமைப்பா. செங்கல் சூளையை அமைக்கிறது தான் இவளோட வேலை. அந்த செங்கல் சூளையை அமைக்கிறது தான் பிரிக்ஸ் அப்படிங்கிற பகுதிக்கு போயிடும். அந்த செங்கல் சூளைய அமைக்கிறது அவன் என்னன்னா, அவன் வந்து சாதாரணமான ஒரு செங்கல் சூளைய அமைக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இருக்காது. உலகத்திலேயே சிறந்த செங்கல்ல நான் தயாரிக்கணுங்கிறது தான் அவனோட வேலையா இருக்கும். அதுக்காக நெறைய பணத்த செலவு பண்ணிடுவான். இவளோட பணம் எல்லாமே அங்க போயிடும். அந்த இதுல கொண்டு போய் செலவு பண்ணிடுவான். இவளும் குடுத்துக்கிட்டே இருப்பான். என்னடா பண்றேன்னா, ஆனா அவன பிடிச்சிருக்கும் இவளுக்கு.
ஒரு கட்டத்துல அவன் மிக சிறந்த ஒரு செங்கல்ல ரெடி பண்ணிடுவான். செங்கல் ரெடி பண்ண உடனே இவங்களுக்கு இப்போ செங்கல் சூளையில மிகப்பெரிய பணம் வந்துரும். அதுல இவங்க மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டா மாறிடுவாங்க. இவ இவ என்ன பண்ணுவான்னா, பெரிய டானா மாறிடுவா. இப்போ இந்த இடத்துல. இந்த கிம்பாக்குங்கிறவ இப்போ டீ கடையில இருந்த ஒரு சாதாரண வேலைக்காரி இல்ல. செங்கல் சூளை வைத்து மிகப்பெரிய ஒரு பெரிய பணக்காரியா மாறிடுறா. பாரி அந்த பியாங்யாங்ன்ற அந்த சிட்டியவே இவ மாத்துவா. இவளே ஒரு பெரிய ஒரு கவர்னர் மாதிரி மாறி எல்லோருமே இவ சொல்றத கேட்கிற அளவுக்கு வளர்ந்துருவா. இதுக்கு நடுவுல அந்த பெண் குழந்தை 13 வயது ஆயிடும். உங்களுக்கு தெரியுதா? 13 வருடம் நடந்துருது. இவ வளர்ந்துடுறா. இப்போ இந்த பெண் குழந்தைய இவ அவங்க அம்மா மாதிரியே பெருசா கண்டுக்க மாட்டா. ஆனா குழந்தை யானையோட பேசிக்கிட்டு இருக்கும். யானையோடயே பழகிட்டு இருக்கும். இப்போ இந்த குழந்தை என்ன பண்ணும்னா, இவங்க அம்மாவுக்கு இன்னும் ஒரு பெரிய இது இருக்கும். நெறைய பணம் வந்த உடனே, இந்த ஊர்லயே பெரிய ஆளா மதிக்கப்படுவா, எல்லாம் போற்றப்படுவா. மிலிட்டரி அந்த ஊர்ல இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாமே இவகிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. இவ என்ன பண்ணுவான்னா, இந்த செங்கல செஞ்சு செஞ்சு இவ ஒரு பெரிய தியேட்டர் கட்டுவா. இவளுக்கு தியேட்டர் ஒரு பெரிய இது இல்லையா? நம்ம பார்த்தோம் இல்லையா? படம் பார்க்கறது. பெரிய தியேட்டர் கட்டுவா. இந்த தியேட்டர் கட்டுறது என்ன மாரி கட்டுவான்னா, அந்த வேல் அந்த திமிங்கலம் இருக்கு இல்லையா? அந்த திமிங்கலம் சைஸ் ஷேப்ல மிகப்பெரிய ஒரு தியேட்டர் கட்டுவா. அந்த திமிங்கலமுடைய வாய்க்குள்ள வந்தா தான் தியேட்டர் என்ட்ரன்ஸ். அப்போ தியேட்டர் எவ்வளோ பெருசு இருக்கணும் பாருங்க. அப்போ எவ்வளோ செங்கல் செய்யணும். அது மாதிரி அவங்க வருடக்கணக்குல செங்கல் செஞ்சுட்டு இருப்பாங்க. அங்க செங்கல் சூளையில நடக்கிற பிரச்சனைகள், அதெல்லாம் தனியா போயிட்டே இருக்கும். ஒரு தொழிலாளர்கள் பிரச்சனை இதெல்லாம் போயிட்டே இருக்கும். அப்புறம் செங்கல் தியேட்டர் கட்டி முடிச்சு நல்ல சக்சஸா மாறிட்டே இருப்பா. இப்போ இங்க திடீர்னு என்ன பண்ணும், ஒரு நாள் தியேட்டர் ஃபயர் ஆயிடும். தியேட்டர் ஃபயர் ஆயி மொத்த ஊருமே அழிஞ்சிடும். எந்த அளவுக்கு பெரிய ஆளா மாறி ஒரு சாதாரண ஒரு ஒரு மீன்கார வண்டியில ஏறி வந்தா இல்லையா? அந்த பெண் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்து அந்த நகரத்தையே மாத்தி ஒரு தியேட்டர் கட்டி பெரிய இதா மாறி, ஒரு தியேட்டர் ஒரு நாள் ஒரு ஃபயர் ஆயிடும். இந்த ஃபயர்ல அந்த ஊரே பத்திக்கும். அது பெரிய தியேட்டர்னால ஊர் மொத்தமா அழிஞ்சு நெறைய பேர் இறந்துருவாங்க. அதனால ம் இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு பார்த்தா, இந்த பெண்மணி மட்டும் தான் உயிரோட இருப்பா. இந்த பெண் மட்டும் தான். அந்த சுனாய்ங்கிற அந்த மனநிலம் ஒரு மாரி குன்றிய அந்த பெண் மட்டும் உயிரோட இருப்பா. அப்போ போலீஸ் ஆஸ் யூசுவல் என்ன பண்ணும்னா வந்து, இவ தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏன்னா, அவ பக்கத்துல ஒரு சிகர் லைட்டர் இருக்கும். அது மட்டும் இருக்கும். இவ பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறனால, இவ தான் கொளுத்தி விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அம்மாவும் பெண்ணுமான ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அது எரியும் பொழுது. அந்த யானைக்கும், குழந்தைக்குமான கான்வர்சேஷன் எல்லாம் நடந்து முடிஞ்சிரும். இப்ப இவள போலீஸ் புடிச்சுட்டு போயிரும். போலீஸ் என்ன பண்ணும்னா, ஏதாவது ஒரு கேஸ் முடிக்கணும் இல்லையா? அப்போ இந்த பெண் தான் இந்த தியேட்டர எரிச்சா அப்படின்னும்பொழுது, போலீஸ் இவள கூட்டிட்டு போயிடும். கூட்டிட்டு போய் இவள கேட்டா, இவள அடி அடின்னு அடிக்கும். எதுவுமே இவ கிட்ட இருந்து இவ தான் பேச மாட்டாள்ல. போலீஸ் அத புரிஞ்சு, இவ மேல எல்லா கேஸையும் போட்டு 13 வருஷம் இவள தூக்கி உள்ள போட்டுரும். அவ்வளவுதான். அப்புறம் ஜெயில்ல கொஞ்சம் சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் போகும். ஜெயில்ல இவ எப்படி இருக்கா? இவளுடைய அந்த உருவத்த வச்சு போலீஸ் எல்லாம் எப்படி இவள பயன்படுத்திக்குதுன்னுட்டு, அது ஒரு மாரி கதை போகும். அது வாசிக்கிறவர்கள் வாசிக்கலாம். அப்புறம் இந்த பெண் 13 வருடங்கள் கழித்து ஒரு 20 வயதுக்கா வெளிய வருவா. வெளிய வந்தால் இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. பேசத் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அங்க இருப்பா அவ்வளவுதான். ஜெயில்ல இருந்திருப்பா. இப்ப அம்மா இல்ல, அப்பா இல்ல, எதுவுமே இல்ல. இவளுக்கு என்ன ஒண்ணே ஒண்ணுன்னா, அந்த யானை கூட பேசுறது மட்டும் தான் இவளுக்கு கூட இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம். ஆனா இவ என்ன பண்ணுவான்னா, இவ வந்து அந்த செங்கல் சூளையில இவங்க அம்மா இவள விட்டு போயிடுவா. இங்க இவ சிட்டில இருப்பா. செங்கல் சூளையில இவள விட்டுருவா அவங்க அம்மா. இந்த செங்கல் சூளையில இவ கூடயே இருந்து இருந்து பார்த்ததுனால, மிக சிறந்த செங்கலை இவளுக்கு செய்யத் தெரியும். இந்த சுனாய்க்கு. அவங்க அப்பா வந்து இவளுக்கு அத கத்துக் குடுத்திருப்பார். இப்போ இவ வெளிய வரும்போது என்ன பண்ணுவான்னா, அந்த 13 வருடம் கழித்து வெளிய வரும்பொழுது, ஒரு ட்ராக் ஓரமாவே இவளுக்கு தெரியாது. இவ பாட்டுக்கு நடந்து வருவா. சாப்பிட தெரியாது, ஒண்ணும் தெரியாது. பச்சை விலங்குகளையே அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்து சேருவா. வந்து சேர்ந்த உடனே இவளோட செங்கல் சூளைக்கு வந்து சேர்ந்துருவா. ஒரு மாதிரி ஒரு 13 நாள் நடந்து இந்த செங்கல் சூளைய வந்து சேர்ந்துருவா. அது 13 வருடங்கள் கழித்து எப்படி இருக்கும்? ஒரு பெரிய செடியெல்லாம் மண்டிய ஒரு இடமா இருக்கும். இப்ப இந்த இடத்துல இவ என்ன பண்ணுவான்னா, என்ன பண்றதுன்னே தெரியாது. கொஞ்ச நாள் அப்படியே இருப்பா. ஆனா சர்வை ஆகணுன்றதுக்காக என்ன பண்ணுவான்னா, செங்கல் செய்ய ஆரம்பிப்பா. செங்கல் அடுக்க ஆரம்பிச்சுருவா. அவங்க அப்பா இருந்தபோது எப்படி செங்கல் செஞ்சு செஞ்சு அடுக்குனாங்களோ, இவ என்ன நம்புவான்னா, செங்கல் செஞ்சு வச்சா யாராச்சும் வந்து வாங்கிப்பாங்கன்னு இவளோட நம்பிக்கை. நெறைய செங்கல் செஞ்சுகிட்டே இருப்பா. இப்ப இந்த கதையில எல்லாமே மிகைதான் இல்லையா? நெறைய செங்கல் செஞ்சுருவா. இவ ஒருத்தியே செய்வா. மண்ண எடுத்து குழச்சு எல்லாம் செஞ்சு காட்டுல இருந்து சொல்லி பொறுக்கிட்டு வந்து வச்சு, செங்கல் சூளைய செஞ்சு நெறைய செங்கல் செஞ்சுகிட்டே இருப்பா. இப்பொழுது இவளுக்கு ஒருத்தன் வருவான். இவ இவ குழந்தையா இருக்கும் பொழுது இவளுக்கு ஒரு சின்ன ஒரு 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 ஊர்ல ஒரு சின்ன குழந்தை ஒரு பையன் ஒருத்தன் பழகுவான். அந்த பையனோட பழக்கம் வரும். இந்த பையனும் பெருசா இருப்பான். இவன் திடீர்னு இவள ஏதோ பக்கம் பார்க்க வரும்போது இந்த செங்கல் அவன் தேடிட்டு இருப்பான்.
அந்த பையன் இப்ப என்னவா மாறி இருப்பான்னா, மிகப்பெரிய ஆர்க்கிடெக்சரா மாறி இருப்பான். அந்த பையன். இந்த சின்ன வயசுல இந்த சின்ன சந்திச்ச ஒரு பையன். இப்ப இவனுக்கு என்ன தேவைன்னா, மிகப்பெரிய குவாலிட்டியான செங்கல் தேவைன்னு இவன் தேடிக்கிட்டே இருக்கான். தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது, இவனுக்கு எல்லாரும் இததான் ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போ பியாங்யாங்னு ஒரு ஊர்ல ஒரு செங்கல் இருக்கும். ஆனா, அது இப்பல்லாம் அழிஞ்சு போச்சு. இனி வேணா தேடி பாருன்னுட்டு, எப்படியோ தேடி இந்த செங்கல் சூளைய தேடி வந்துருவான். தேடி வந்தவுடனே இவள கண்டுபிடிச்சுருவான். இவளுக்கு தெரியும் இல்லையா? இந்த உருவம் எல்லாம் பார்த்துட்டு, இவன் சொல்லுவான். நான் தான் இது தெரியுதான்னு. இவளுக்குமே அவன அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியும். நம்ம குழந்தையா இருந்தப்போ இவன் சந்திச்சது தான் அப்படின்ட்டு. இப்ப அவன் மேல ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன காதல்ன்னு சொல்ல முடியாது. யாரோ இவன் நம்மள வந்து பார்த்துட்டு போறான். இவன் எங்கேயுமே போமாட்டான். அந்த செங்கல் சூளையில மட்டும் தான் இருப்பா. இவ அதே இடத்துல செஞ்சு செங்கல் சூளை செஞ்சுட்டே இருப்பா. இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அவளோட பழகிட்டு செங்கல வாங்கிட்டு எடுத்துட்டு போய்க்கிட்டே இருப்பான். காசெல்லாம் வாங்க மாட்டான். அவன் வருவான், செங்கல் குடுப்பான். இவன் செஞ்சிருக்கிற செங்கல அவன் லோட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவான். போய் அவன் பில்டிங் கட்டிக்கிட்டே இருப்பான். இதுதான். இதோட இந்த கதை இப்படியே போயிட்டே இருக்கும்பொழுது, அந்த செங்கல் இவன் ஒரு நாள் என்ன பண்ணுவான், இவன் கிட்ட நம்மளுடைய காதல சொல்லிடலான்னு நெனைப்பான். நான் உன்ன என் காதல ஏன் சொல்றேன்னா, இவ இப்ப பிரெக்னன்ட் ஆயிருப்பா. இந்த சுனாய்ங்கிற இந்த கேரக்டர் பிரெக்னன்ட் ஆயிடும். பிரெக்னன்ட் ஆனவுடனே இவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும். ஆனா இவளுக்கு சொல்லத் தெரியாது இல்லையா? கஷ்டப்பட்டு ஒரே ஒரு வார்த்தை, நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிறத காட்டுவான். அவன் ஒரு முறை தேடி வரும்பொழுது. இவன் செங்கல் எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு வேன் எடுத்துட்டு வருவான். செங்கல ஏத்திப்பான். இவளோட இருந்துட்டு, இவளுக்கு இதுதான் பணம் குடுத்துட்டு, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி குடுத்துட்டு போயிடுவான். இவ எங்கேயும் போ மாட்டா அப்படின்னு தெரியும் அவனுக்கு. இவளுக்கு தேவையானத குடுத்துட்டு, பணம் வாங்கிட்டு போயிடுவான். பணம் குடுத்துட்டு போயிடுவான். இப்போ ஒரு முறை இப்ப இவன் வருவான். வந்துட்டு இவ பிரெக்னன்ட்ன்னு சொன்ன உடனே இவனுக்கு பயம் வந்துரும். இது என்னடா புது கதையா இருக்குன்னு சொல்லிட்டு, அவன் ஒண்ணு எப்பயுமே சொல்லிட்டே இருப்பான். நான் எந்த கூடயே ஒட்ட மாட்டேன் அப்படின்னுவான். இப்போ இவ பிரெக்னன்ட்ன்னு சொன்ன உடனே அவ்வளவுதான். இவன் இங்க வரவே மாட்டான். இந்த பெண் என்ன பண்ணுவான்னா, இங்கேயே இருப்பா. குழந்தை பிறந்துரும். ஒரு பனிக்காலம் எல்லாம் இருக்கும். இவன் வருவான் வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே ஏக்கத்திலேயே இருப்பா. யானை வந்து இப்ப பேசும். யானை நடுவுல செத்துரும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல. அந்த யானை வந்து இவகிட்ட பேசிட்டே இருக்கும். அப்போ யானைகிட்ட இவ சொல்வா, நானும் செத்து போறேன் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லிடுவா. அப்பப்போ கேட்பா. எனக்கு யானை செத்து போகும்போது சொல்லும், "நீ என்ன ஆன?" அப்படின்னா, "நான் செத்து போயிட்டேன்" அப்படின்றத. செத்து போயிட்டா என்னன்னு கேட்பா. அது வந்து கரைஞ்சிரும் காத்துல அப்படின்னுவா. அப்பப்போ இந்த யானை கிட்ட சொல்லுவா, இவ ரொம்ப வலி தாங்க முடியாதப்பலாம். நானும் செத்து போயிடலான்னு இருக்கேன்னுவா. இப்போ உனக்கான நேரம் இன்னும் வரல. நான் வந்து சொல்றேன் அப்படின்னுவா. இப்போ இவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது, மிக மோசமான கண்டிஷன் பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இவனும் வரமாட்டான். அந்த குழந்தை இறந்து பிறந்துரும். அந்த குழந்தை அங்கேயே இதாயிடும். இவளுமே எங்கேயுமே நகர முடியாம, சாப்பாடு இல்லாம இவளுமே ரொம்ப மோசமான நிலைமையில போயிடுவா. இப்போ ஒரு 15 நாள் அப்படியே ஒரு இடத்துல கடந்து, தன்னுடைய சுயநினைவை இழக்கும்போது அந்த யானை இவகிட்ட பேசும். "இட் இஸ் த டைம் ஃபார் யூ டூ என் கூட சேர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ என் கூட வந்துரு" அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் அதுதான் காத்துல கரைஞ்சிரும். அப்போ அவ சொல்லுவா, ஒரே ஒரு வசனம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ மறையறது மரணம்ன்றது என்னன்னா, மறைஞ்சு போறது மட்டும் இல்ல. நம்ம யாராச்சும் நம்மள நெனச்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம உயிரோட தான் இருப்போம். நீ என்ன நெனச்சுக்கிட்டா நான் எப்படி உயிரோட வளரேன் இல்லையா உனக்கு? அதே மாரி உன்னையும் யாராவது நெனச்சுக்கிட்டாங்கன்னா, நீ உயிரோட தான் இருப்ப. அப்படின்றதோட இந்த கதை அங்க நிறைவு பெற்றுடும். இதுதான். இந்த மாரி நெறைய மெட்டமார்பிசிஸ் நெறைய கதை நமக்கு நெறைய வந்துட்டதுனால சொல்றேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. கண்டிப்பா எல்லோருமே வாசிச்சு பார்க்கலாம். ஒரு சிறப்பான ஒரு கதை. அ வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப நன்றி யுவராஜ் சார். ரொம்ப பெரிய கதை. சுவாரஸ்யமாவே கொண்டு போனீங்க. இன்னும் நீங்க உள்ளுக்குள்ள நெறைய இருக்குன்னு சொல்லிட்டு வந்தது விடுபட்டதெல்லாம் சேர்த்திருந்தாவே இன்னும் ரொம்ப நேரம் வரும் போல இருக்கு. ஆ உண்மையிலேயே ஒரு கதைய முழுசா சொல்றத விட, இப்படி விட்டுட்டு கரெக்ட்டா சொல்றது தான் ரொம்ப கஷ்டம். முழுசா சொல்றதுன்னா, அப்படியே ஒரு ஒரு 500 பக்கம் புத்தகத்த குடுத்துட்டு, அது 500 பக்கமா எழுதுறது ஈஸி. அத 200 பக்கமா சுருக்க சொல்றது தான் கஷ்டம். அதுதான் அது. உங்க நேரத்த எடுத்து இவ்வளோ படிச்சு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அ கட்டாயம் நான் இத பத்தி படிக்க விரும்புறேன். நீங்க சொல்ல சொல்ல எனக்கு நெறைய நம்ம ரிலேட்டடான கதைகள்லாம் ஞாபகம் வந்தது. அ ஃபர்ஸ்ட்டு மொழி பத்தி சொல்லும்போதே எனக்கு நம்ம இப்ப நடக்கிற மொழி பிரச்சனை ஞாபகம் வந்தது. அப்புறம் ஒவ்வொரு இதா சொல்லும்போது சில கன்னட படங்கள்லாம் இத ரெசெம்பிள் பண்ணும். இந்த கேஜிஎஃப் வந்ததுக்கு அப்புறம் நெறைய ஏர்லி 60ஸ்ல நடந்த இதெல்லாம் வரும். நான் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பார்த்தேன். அப்போ கொஞ்சம் படம் பார்த்திருந்த கொஞ்சம் ஜாப்பனீஸ் படங்கள்லாம் ஞாபகம் வந்தது. ஆனா எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. ஆனா சில விஷயங்கள யூகிக்க முடிஞ்சது. அந்த பொண்ண எடுத்த உடனே அந்த அழகற்ற பெண்ண இது பண்ணும்போது, அவ திரும்ப வந்து அந்த பையன கூட்டிட்டு போவாங்கும்போதே, அவ கொன்றுவா அப்படின்னு எனக்கு ஏதோ தோணிருச்சு. ஒருவேள இதா இருக்கலாம்.
பட் அந்த பொண்ணோட அடுத்த இது அந்த அவளுக்கு பிறக்கிற குழந்தை, அவங்க அவளோட மரணம்லாம் யூகிக்க முடியாது. அதுக்கு அடுத்தது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப நல்லா போச்சு. இதுல எல்லாருக்குமே வந்து அந்த தாமதமான வர கர்ப்பம் தான் வந்து ஒரு குறியீடா இருக்கு. ஆ வீடா இருக்காங்க. இப்ப இது பண்ண முடியாது. நான் படிச்சுட்டு இது சம்மந்தமா மத்தவங்க என்ன எழுதியிருக்காங்கங்கிறதெல்லாம் படிச்சேன்னா, ஒரு ஆ. ஐடியா கிடைக்கும். ஆ ஒரே ஒரு இது தேங்க் யூ. மட்டும் சொல்லுங்க. நீங்க இது மொழி சம்பந்தமா இந்த கிங்ஸ் லெட்டர் அப்படிங்கிற ஒரு படம் மட்டும் பாருங்க. கொரியன் மூவி யூடியூப்லயே ஃப்ரீயா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, கொரிய மொழி எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. அ நன்றி யுவராஜ்.